கரன்சி எப்படி உருவானது, கிரிப்டோ கரன்சி எந்த வகையில் பயன்படுகிறது, கிரிப்டோ கரன்சியை எங்கு வாங்குவது, எங்கு விற்பது, எப்படி சிறந்த எக்ஸ்சேஞ்சை தேர்வு செய்வது, எந்த ஒரு காயினை பற்றியும் எப்படி தெரிந்து கொள்வது, மைனிங், ஹோல்டிங், ட்ரேடிங், ஹால்விங் என்றால் என்ன, கிரிப்டோ கரன்சி சந்தையில் நுழைய இது சரியான தருணமா அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். அவர் அபிஷியல் அத்தாரிட்டிஸ் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்பர் 129 ஜவஹர்லால் நேரு சாலை 100 ஃபீட் ரோட் அரும்பாக்கம் சென்னையில தாங்க இருக்கு. அதனோட கிளை நிறுவனம்லாம் பாத்தீங்கன்னாக்கா திருப்பூர் அண்டு சேலம்ல இருக்கு. அப்கமிங் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி போன்ற நகரங்கள்ல வர இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசு அங்கீகாரம் பெற்றதா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அந்த வகையில ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோட அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய டைரக்டர்ஸ். ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ISO சர்டிபிகேட்டுங்க. நமக்குன்னு தனியா பெர்மனன்ட் அக்கௌண்ட் இருக்குங்க. அதுக்கான பேன் கார்டு தான் நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சிக்குமே GST டாக்ஸ் கட்டி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் தவிர அதற்கான ஃபார்ம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. MSME வழங்கக்கூடிய உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நேம் அண்டு லோகோவை ட்ரேட்மார்க்கா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதற்கான ப்ரூஃப் தான் இது. நம்மளுடைய குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ISO 9001 2015 சர்டிபிகேட் தாங்க இது. எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லோ பேஜஸ்ல தான் தேடுவோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஜஸ்ட் இல்ல நம்ம தேடுறோம். அந்த வகையில முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து நமக்கு நம்மளுடைய ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கு 4.5 ஸ்டார் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளுடைய சோசியல் மீடியா. எல்லா சோசியல் மீடியா பேஜ்லயும் நம்ம பிஸியா இருக்கும். அதுக்கான அட்ரஸ் தான் இது. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் விஷன் அண்ட் மிஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, விஷன்ன்றது நம்மளுக்கு வந்து 2025ல 1 மில்லியன் ட்ரேடர்ஸை உருவாக்குறது அப்படிங்கிறதாங்க நம்மளுடைய விஷன். மிஷன் பாத்தீங்கன்னா இதற்கான ஆயத்தமான பணிகளை கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு ஆன திட்டங்களை நம்ம செய்து கொண்டிருக்கோம். இப்ப நடந்துட்டு இருக்க இந்த கிரிப்டோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் தொடங்கி நிறைய செமினார்ஸ், வெபினார்ஸ் எல்லாம் ஆஃப்லைன்லயும் ஆன்லைன்லயும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சென்ற மாதம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 14 அன்னைக்கு லயோலா காலேஜ் சென்னையில தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு. அதுல நம்மளோட இன்ஸ்டியூட் சார்பா சீனியர் வெல்த் கோச்சஸ் எல்லாம் போயிட்டு BBA அண்ட் MBA படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் AI டெக்னாலஜி பத்தின விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த தருணத்துல எடுக்கப்பட்ட புகைப்படம் தாங்க இது. அது மட்டும் இல்லைங்க, லைவ் வெபினார் ஜூன் 9 ஜூலை 28 வந்து லைவ் செமினார் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மதிப்பான ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதனுடைய மிகப்பெரிய ப்ரோக்ராம் ஆனது ஸ்பெக்டாகுலர் 2024 அப்படின்ட்டு ஜூலை 28 அன்னைக்கு நடந்துச்சு. இது சென்னையிலே முதன்முறையா ட்ரேட் சென்டர்ல நடத்தினாங்க. இதுல கிட்டத்தட்ட 800 மாணவர்கள் பங்கெடுத்து பயனடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தினந்தோறுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற வகையில புதிதா இணைந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான தெளிவு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஆன்லைன் ஆபீஸ் தினந்தோறும் மார்னிங் அண்ட் ஈவினிங், மார்னிங் 8:30 to 9:30, ஈவினிங் 6 to 7 PM நடக்குதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு புரட்சிங்கிறது உருவாகுங்க. எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்ப்போம். அந்த வகையில 1980ஆம் ஆண்டு விவசாய புரட்சி, அதாவது கிரீன் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாம் முன்னுக்கு வந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விடவே ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ண விவசாயம் சார்ந்த தொழில்களான பம்ப் செட் உற்பத்தியாளர்கள், டிராக்டர் உற்பத்தியாளர்கள், உலர் தொழிற்சாளர்கள் இவங்கெல்லாம் தான் முன்னுக்கு வந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் புரட்சி 1990ஆம் ஆண்டு நடந்துச்சுங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் எல்லாம் முன்னுக்கு வந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா அதை விடவே ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி முன்னுக்கு வந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், கார் உற்பத்தியாளர்கள் மற்றும் பெயிண்ட் தொழிற்சாளர்கள் இவங்கெல்லாம் தான் முன்னுக்கு வந்தாங்க. இது போல 2000ல IT ரெவல்யூஷன், அதாவது தகவல் தொழில்நுட்பம் புரட்சி நடந்துச்சுங்க. அந்த டைம்ல IT படிச்ச பசங்க எல்லாம் முன்னுக்கு வந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்கள விடவே அவங்க கண்டுபிடிச்ச ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் பயன்படுத்தி
செய்யக்கூடிய தொழிலான ஐடி தொழில்நுட்ப உரிமையாளர்கள்லாம் முன்னுக்கு வந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் புரட்சிங்க. இந்த டைம் வந்து நம்ம கோவிட் காலத்துக்கு முன்னாடிலாம் நிறைய கரன்சி எல்லாம் நம்ம கையில வச்சுட்டு புழங்கினோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட ஜிபே, பேடிஎம், கூகுள் பே இந்த மாதிரி தாங்க இருக்கு. இது பாத்தீங்கன்னா பேங்கை விடவே இவங்கெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரியே ஓலா, ஊபர் இதெல்லாம் கார் அவங்களுக்கு சொந்தமா இந்த டிராவல்ஸும் கிடையாதுங்க. அவங்களும் ஐடியாலஜி டெக்னாலஜி பயன்படுத்தி நிறையவே சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்களுக்குலாம் தனியா இந்த ஒரு ஹோட்டல்ஸும் கிடையாது. ஆனா அவங்களும் ஐடியாலஜி டெக்னாலஜி பயன்படுத்தி ஹோட்டல் உரிமையாளர்களை விடவே நிறைய சம்பாதிக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோ இவங்களுக்குன்னு எந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டோ ஒரு தியேட்டரோ கிடையாதுங்க. ஆனா தியேட்டர் உரிமையாளர்களை விடவே ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் பயன்படுத்தி இவங்களாமும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த வகையில நாமும் காலத்துக்கு ஏற்ப மாறுவது புத்திசாலித்தனம்ங்க. ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம், அதாவது ஒரு பொருள் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது கோல்டு எக்ஸ்சேஞ்ச், தங்கம் கொடுத்து பொருள் வாங்குறது. அடுத்து மெட்டல் காயின்ஸை கொடுத்து பொருள் வாங்குறது. அடுத்தது பேப்பர் மணி. இப்ப கரன்சி இப்ப கையில வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கரன்சி இப்ப புழக்கத்துல இருக்கு. ஆனா கூடிய விரைவில் கிரிப்டோ கரன்சி தான் புழக்கத்துல வரப்போகுதுங்க. அதற்கு உதாரணமா பாத்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்ல தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு 2023-24 அந்த சிலபஸ்ல வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி சாப்டர் 1 வச்சிருக்காங்க. இதுல இருந்தே ஃபியூச்சர்ல இது நிறைய மேல வரப்போகுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் நம்ம கூகுள்ல கிரிப்டோ கரன்சி ஷாப் இன் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நிறைய மாலு, ஹோட்டல்ஸ் அண்ட் மளிகை கடை, டீ கடை போன்ற இடங்கள்ல எல்லாம் கிரிப்டோ கரன்சி வாங்கிட்டு பொருள் தராங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடான ஸ்ரீலங்கா, அங்க இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமா பிடிஹெச், இடிஹெச், டோஜ் போன்ற கிரிப்டோ கரன்சி காயின்ஸை வாங்கிட்டு பொருள் தரா மாதிரி ஒரு மாலே வச்சிருக்கிறாங்க. அவங்க இதையும் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு யானை படம். இந்த யானையை பத்தி தெரியாத ஒரு நபரை அதனுடைய காலருகில கொண்டு போய் நிக்க வச்சோம்னா அது ஒரு மரம்னு சொல்றாருங்க. அதே ஒரு துதிக்கை கிட்ட கொண்டு போய் நிக்க வச்சோம்னா அது ஒரு பாம்புன்னு சொல்றாங்க. அதையே ஒரு அதோடைய வயித்துக்கிட்ட கொண்டு போய் நிக்க வச்சோம்னா அது ஒரு சுவருன்னு சொல்றாங்க. சோ எந்த ஒரு விஷயமும் அதை பத்தி தெரியாத நபர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு தோணுன விதத்துல சொல்றாங்க. நம்ம உடம்ப பத்தி கேட்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட தாங்க நான் கேட்கணும். அதுவே நம்ம ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி கேட்கணும்னா இன்ஜினியர் கிட்ட தான் கேட்கணும். அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வியூ பாயிண்ட், ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வியூ பாயிண்ட். இந்த புகைப்படத்துல என்ன பாக்குறோம்னா முதல் புகைப்படத்துல ஒரு தாய் சிங்கமானது தனது குட்டி சிங்கத்தை பத்திரமா தூக்கிட்டு போகுது அப்படிங்கறத பார்க்க முடியுதுங்க. ரெண்டாவதா படத்துல ஒரு பெரிய சிங்கம் ஒரு சின்ன குட்டியை விழுங்குற மாதிரி இருக்கு. சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 விதமா பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளாக் செயின் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சவங்கள்ட்ட தான் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அவங்கள பத்தி பார்க்கலாம். தந்தை இந்திய நாட்டை சேர்ந்தவர், தாய் இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டுல கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை என்ற கிராமத்துல பிறந்தாங்க. பள்ளி படிப்பிற்காக சென்னை வந்தாங்க. பள்ளி படிப்பு பாதியில நிறுத்திட்டாங்க. தனது 40வது வயதில் சென்னை சாலிகிராமத்தில் வீடு 2 கார் என வசதியா வாழ்ந்து வந்தாங்க. கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு 3 வருடத்துல 47 லட்சம் கடன்ல தத்தளிச்சாங்க. தற்போது அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்எம்இ பிளாக் செயின் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்த இவங்க ஒரு சிறந்த ட்ரேடருங்க. இந்த தொழில் மூலம் யாரிடமும் தன் பணத்தை தராமலும் யாரிடமிருந்தும் பணத்தை பெறாமலும் ரோபோட்டிக் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. ரோபோட்டிக் ட்ரேடிங் வேர்ல்டு நம்பர் 1 மென்டாரா இருக்கிறாங்க. தற்போது ட்ரேடிங் செய்வதன் மூலமாகவும் ட்ரேடிங் கற்றுத் தருவதன் மூலமாகவும் மாதத்திற்கு 5 லட்சம் சம்பாதித்து வர்றாங்க. 2000 ட்ரேடர்களுக்கு சிறந்த வழிகாட்டியா இருக்கிறாங்க. ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7200 நபர்களுக்கு பொது பயிற்சியாளரா இருக்கிறாங்கங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பெரிய ஹால்ல நடக்குது அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பா நேரா போய் ஒரு பொக்கே கொடுப்போங்க. இப்ப நம்ம எல்லாருமே ஜூம்ல இணைந்திருக்கிற காரணத்தினால எல்லாருமே டிஜிட்டலா அவங்களுக்கு ஒரு ஹார்டின் கொடுத்து வரவேற்கலாம். வேர்ல்டு நம்பர் 1 மென்டார், ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோட மேனேஜிங் டைரக்டர். வெல்கம் ஆன் தி ஸ்கிரீன் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். ஓகே. இனிய முதன்மை பொங்கல் நல்வாழ்த்துக்களை ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் சார்பாக எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ன நிறைய பேர் வார்ம் வெல்கம் கொடுத்தீங்க. அண்ட் ஹோஸ்ட் ஆல்சோ உங்கள் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பற்றி எல்லா விஷயமே வந்துட்டு ரொம்ப கிளியர் கட்டாக கிறிஸ்டல் கிளியராக வந்து சொல்லியிருந்தால ஸோ என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் தேவையில்லாமல் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். என்னென்னா
நம்ம ரொபோடெக்கோட நம்மளோட இன்ஸ்டியூட் இருக்கு இல்லைங்களா, இன்ஸ்டியூட்டோட பிரின்சிபல் அப்படின்றத ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும். நம்மளோட பிரின்சிபலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ரகசியங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது, அப்பதான் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கும், நமக்கு ஒரு பவர் இருக்கும்னு எல்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் பீப்புள் வந்துட்டு இந்த வருஷம் மட்டும் நாங்கள் வந்து ஒரு ட்ரேடர் ஆகணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்கும். இந்த வருஷம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரிபிளாக சக்ஸஸ் பண்ண போகிறோம். அந்த 1 மில்லியன்ன்றது ட்ரிபிளாக சக்ஸஸ் பண்ண போகிறோம். அந்த லெவலில் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்ட்ராட்டஜிஸாக நம்ம நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் எப்படிங்க டிரான்ஸ்பரன்சியாக இருக்க முடியும், எப்படிங்க வெளிப்படைத்தன்மையாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அறம் இருக்கணும். நம்ம சின்ன வயசுல நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிறது ஒரு விஷயம். முதல் சொல்லி கொடுத்தது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நம்ம எல்லாருமே விரும்புறோம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொழில் கிடைக்குதான்னு தெரியல. அதிர்ஷ்டவசமா எங்களுக்கு அந்த தொழில் கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சூப்பருங்க. என்ன காரணம்னா, அறம்னா என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, நம்மகிட்ட நுகர்வோர் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருந்தா நம்ம கிட்ட வரவங்களுக்கு உடலாலேயோ எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பணத்தாலேயோ மனதாலேயோ உடலாலேயோ அண்ட் வந்து உள்ளத்தாலேயோ அண்டு எந்த விதமான சொத்துக்கள் எதுக்கும் பாதிப்பில்லாத ஒரு தொழில் இருந்துச்சு அப்படின்னா அறம் சார்ந்த ஒரு தொழில். அப்படிதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமை இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி, எந்த விதமான இழப்புமே இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தான் எங்களால் வெளிப்படைத்தன்மையாக இருக்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எத்திக்ஸ் வந்து நாங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேர்மையை அதை கடைபிடிக்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய எத்திக்ஸ் டீம்னு வச்சு நாங்கள் வந்துட்டு செயல்பட்டு இருக்கோம். அண்ட் எங்ககிட்ட இன்னொரு டீம் இருக்குது, என்னன்னா டெக்னிக்கல் டீம். இந்த டெக்னிக்கல் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பகுப்பாய்வு பண்ணி இந்த சிக்னல்லாம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு காயினை எடுக்கிறதுக்கு சிக்னல் வேணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா ஒரு 50% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட டெக்னிக்கல் டீம் கொடுக்குற ரோபோடெக் டெக்னிக்கல் டீம் கொடுக்குற சிக்னல் தான் உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா 50% பீப்புள் யூஸ் பண்றாங்க. இந்தியாவில் ஒரு 95% பீப்புள் வந்து நம்மளோட சிக்னல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து காசு கொடுத்து யூஸ் பண்றாங்க, பல பேர் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்றாங்க. அந்த சான்ஸ் உங்களுக்கும் இருக்கும். அந்த அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கானவங்க, தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களால உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய கட்டமைப்பு பண்ணியிருக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பயிற்சியாளருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு மாணவர்களுக்கும் 4 பயிற்சியாளர் தரோம். எந்த விதமான கேஷுமே இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லைஃப் டைமா வந்து பார்த்தீங்கன்னா 4 பயிற்சியாளர் தரோம் நம்மகிட்ட மாணவர்களா வர ஒவ்வொருத்தருக்குமே. நம்மகிட்ட லேப்டாப் தான் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து ட்ரேடிங் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் அப்படி அவசியமே கிடையாது. ஸோ 1, 2, 3 ஒரு 10 தெரியுதா, நீங்களும் ட்ரேடர் ஆகலாம் அப்படின்றதுல சூப்பரா நாங்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மெயினா ரொம்ப மெயின், ஏன்னா பணத்தை படைக்கும், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்க பெருசா பணம் இருக்கணும் அப்படி அவசியமே கிடையாது. எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க, லட்சாதிபதியா கோடீஸ்வரா இருந்தா அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு பணம் வரும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நாங்க வந்துட்டு ஒரு 4500 பணம் இருக்கவங்களை கூட நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, சில வருடங்கள்ல லட்சாதிபதியா கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நிறைய விஷயங்களை சொல்லித்தரோம். எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்பவுண்டிங் பண்றது மூலியமா. காம்பவுண்டிங்னா என்னங்க, கூட்டு வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சாதாரணமா வந்து பணத்தை வந்து நீங்க வந்து காம்பவுண்டிங் பண்ணுங்க, பணம் வளரும். நட்பை காம்பவுண்டிங் பண்ணுங்க, நட்பு வளரும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்கை வந்து காம்பவுண்டிங் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களால பணத்தை வந்து நீங்க பெருக்க முடியும். ஆனா வந்து அது அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளவு தெரியுமா பெருக்கலாம்? ஒரு 4500 இருந்து நீங்க பொறுமையா இருந்தீங்க, ஆர்வமா இருந்தீங்க, கரெக்டா இதுல என்கரேஜா இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? அதுதான் 8வது அதிசயம். அதிசயம்னா என்னங்க? நம்ப முடியாத விஷயத்துக்கு பேர் தான் அதிசயம் இல்லைங்களா? நம்ப முடியாத விஷயத்துக்கு பேர் தான் அதிசயம். அப்படிதான் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஐன்ஸ்டைன் அவர்கள் சொல்லி கொடுத்தது தான் நான் சொல்ல போறேன். சரி, இத நான் என்னோட தொழில நான் யூஸ் பண்ணக்கூடாதாங்க, நான் வளரலாம் இல்லைங்க நினைச்சீங்களா? வளரலாம். ஆனா சாதாரணமா நம்ம எந்த தொழில் பண்ணாலும் சரி, 2 விஷயம் தான். பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஆர்ட், அது மேத்தமெட்டிக்ஸ். கலை, கணிதம். இந்த கலையை சரியா பண்ணணும், நேர்மையா பண்ணணும், அறத்தோட பண்ணணும். அடுத்து அந்த கணிதத்தை ஒப்பிடும்போது சரியான ஒரு கால்குலேஷன் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம என்னதான் நம்ம விழுந்து விழுந்து நம்ம போராடி நம்ம பணத்தை சம்பாதிச்சாலும் அந்த பணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வேல்யூ குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரணம். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற ஒரு மெத்தடாலஜி. அடுத்து என்னன்னா கலர் நோட் அடிக்கிறது. இந்த 2 காரணத்துக்காக தான் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் உலகம் ஃபுல்லா வேலையில்லா திண்டாட்டம் எல்லாம் வருது. உலகம் ஃபுல்லா, நாட் ஓன்லி இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, எல்லா ஊர்லயுமே. அப்போ இந்த மதிப்பு மிக்கக்கூடிய பணத்தை நம்ம சம்பாரிச்சே ஆகணுமே, வேற வழியே இல்லையே. நம்மகிட்ட நிறைய கடன்ல இருக்கோம், நமக்கு நிறைய கடமை இருக்குது. பசங்களை படிக்க வைக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வீடு கட்டணும், லோன் கட்டணும், நிறைய கனவு, கார் வாங்கணும், நிறைய கனவுகள் இருக்கு, கடமை இருக்கு. என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேல்யூ உள்ள ஒரு மணி சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு போறாங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டோட கரன்சி வந்து பாத்தீங்கன்னா
நம்ம இருக்கிற நாட்டோட கரன்சியோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். சரி, அதுக்காக போறாங்க. அடுத்து இன்னொரு சைடு என்ன பண்றாங்க, அங்கே போய் தொழில் பண்றாங்க. என்ன தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் அதே மாதிரி கடன் இருந்துச்சு, கடமை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா நான் வெளிநாட்டுக்கு போக முடியாது. என்ன காரணம்னா, ஆல்ரெடி இங்க 47 லட்ச ரூபா கடன். மிஸ்ஸஸ் ஸ்ரீபிரியா சுரேஷ்குமார் சார் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 47 லட்சம் ரூபா கடன்ல இருக்கு. அப்போ வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்துல இருக்கு. நான் வெளியூருக்கு போய் எப்படி நான் வேலை செய்ய முடியும், என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு? அடுத்து வந்துட்டு வெளியூர்ல போய் தொழில் செய்யறதுக்கு யார் எனக்கு பணம் தருவா? இந்த ரெண்டுமே முடியாது. ஆனா பாருங்க, அதிர்ஷ்டவசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு செய்ய முடியாதவங்களுக்கு உள்ளூர்ல இருந்துகிட்டு டாலர்ல சம்பாதிக்கலாம். யாரெல்லாம் சம்பாதிக்கலாம்? இப்ப மிஸ்ஸஸ் ஸ்ரீபிரியா மேடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புளும் பண்ணலாம். அண்ட் ஃபுல்லா நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன்றவங்களும் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து டீச்சரா இருக்கேன், பண்ணலாம். ஆட்டோ டிரைவரா இருக்கேன், பண்ணலாம். யாரா இருந்தாலும் பண்ணலாம். நீங்க ஒரு ஹெச்ஆரா இருக்கீங்க, பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம். எப்படி? கிரிப்டோ கரன்சி மூலியமா டாலர்ல சம்பாதிக்கலாம். அப்ப கிரிப்டோ கரன்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு தொழில நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். ஒரு தொழிலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அந்த தொழிலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய நமக்கு டவுட்ஸ் வரணும். அதை கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த தொழில இறங்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டவுட் வந்துச்சுனாலும் அப்ப நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அந்த கிளியரன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். இங்க அதான் பேசிக்ஸ் வந்து சொல்லி தர போறோம். இப்ப அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிட்காயின் அப்படின்றது எப்ப படைக்கப்பட்டுச்சுன்னா, ஜனவரி மாசம் 3ஆம் தேதி 2009 அன்னைக்கு சதோஷி நாகமோட்டோ என்பவரால வந்து பிளாக்செயின் டெக்னாலஜில படைக்கப்பட்டுச்சு. இது படைக்கப்பட்டவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உருவாக்கப்பட்டவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா இந்த சதோஷி நாகமோட்டோனா யாருன்னு தெரியாது. அவர் எந்த நாடுன்னு தெரியாது. எந்த டீமா, குரூப்பா எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த பிட்காயின் தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சி. பிளாக்செயின் டெக்னாலஜி ஒரு புதிய டெக்னாலஜி. இதை நாங்க எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, பேன் பண்ணாங்க. இந்தியாவும் பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த வெள்ளை அறிக்கையை பார்த்து கவர்மெண்ட்ல இது மக்களுக்கு தேவையான விஷயமாச்சு, மக்கள் சுதந்திரத்தை ஏன் பறிக்கிறீங்க, ஏன் இதுக்கு தடை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தடையை நீக்கினாங்க. அது வரைக்கும் அந்த பிட்காயின் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ள நோட்டுக்கு வாங்கினா என்ன சட்டமோ அந்த சட்டம். அதுக்கப்புறம் அந்த தடையை நீக்கினாங்க. அப்புறம் இந்தியாவிலையும் தடை நீக்கினாங்க. இது யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிட்காயின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணாங்க. அதனால எல்லாருமே கோடீஸ்வரன் ஆனாங்க. நமக்கெல்லாம் எப்ப தெரிஞ்சு, எல்லாருக்குமே வந்து கோவிடுக்கு அப்புறம் தான் ஒரு அலாட் பண்ணி அடிச்சிச்சு. ஏன்னா நம்ம பெரிய 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 ஆட்களுக்கு நிறைய தொழிலதிபர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, 20 வருஷம் பண்ணேன், 40 வருஷம் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க அத்தனை பேராலையுமே 3 மாசம் லாக்டவுன்ல தாங்க முடியல. 3 வருஷத்துல நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த தேடல் வந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா, எல் சரோடா அப்படின்ற ஒரு நாடு என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லாக்டவுன் வந்தாலும் லாக்டவுன்லயும் பிரச்சனை இல்லாத ஒரு தொழில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணாங்க. அப்படி ஒரு தொழிலே இல்ல. வர்த்தகம் பார்த்தா ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் எல்லாமே மூடப்பட்டுச்சு. கிரிப்டோ மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த நாட்டுல அது வரைக்கும் அமெரிக்கா டாலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா டாலரை விட்டுட்டு கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு லீகல் டெண்டரா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி வெற்றி பெற்று அதுக்கப்புறமா அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா லீகல் டெண்டரா யூஸ் பண்ணதோட விளைவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டோட பொருளாதாரம் நல்லா வளர்ந்ததை பார்த்த நெவீபியா அப்படின்ற நாடு அதை ஃபாலோ பண்ணாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன்ற நாடு அதை ஃபாலோ பண்ணாங்க. பல பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணாங்க. காரணம் என்ன? இதுல இன்ஃபிளேஷன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏங்க ஏங்க அப்படின்னா, இதை வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜி கிடையாது. 21 மில்லியன் தான் இருக்கு. 2,10,00,000 மேல ஒரு காயினை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. அந்த அடுத்து மட்டும் இல்லாம மக்கள் பயன்படுத்த எப்படி நம்ம தண்ணி குடிக்க பூமியில இருந்து வருது, எப்படி நம்ம தங்கம் அதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்த வருதோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்த தான் வந்து பிட்காயின் வெளியில வரக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு. அதை பத்தி அந்த ப்ரோக்ராமோட எண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அந்த அந்த கரன்சி அப்படின்றத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷனாவே நிறைய கண்ட்ரில எடுத்துருந்துட்டாங்கன்றது இதோட தனி சிறப்புங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நாட்டோட கண்ட்ரோல் இல்லாததால எந்த ஒரு தனி ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையோ எந்த ஒரு தனியார் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்ல இருந்தா அது கிரிப்டோ கரன்சி கிடையாது. நிறைய ஸ்கீம் பேஸ்ட் கம்பெனி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க கிரிப்டோன்ற பேர்ல. அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. யார் கண்ட்ரோல்லையுமே இருக்கக்கூடாது, வாங்குறவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுதான் வந்து ரியல் கிரிப்டோ. அதனாலதான் எல்லாரும் கிரிப்டோவை நேசிக்கிறாங்க. அடுத்து இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா சீப்பா ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம்ன்றதால தான் புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் வாங்குறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட் அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலதாமதம் வச்சு இல்லையா, அதை விட ரொம்ப வேகமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சினா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ல கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிற இந்த 20 நாடுகள் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டாங்க. நிறைய விஷயத்தை வச்சு பேசினாங்க. அதுல வந்து கிரிப்டோவை பத்தியும் பேசியிருக்காங்க. அந்த கிரிப்டோக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் ஃபுல்லா ஒரு கட்டமைப்பு கொண்டு வராங்க. IMF FSB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு கொண்டு வராங்க. அதே மாதிரியே உள்ளூர்லயும் ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வராங்க. இப்போ வந்து ஒரு நாட்டுல மத்திய அரசாங்கம் இருக்கும், மாநில அரசாங்கம் இருக்கும்.
மத்திய அரசாங்கத்தோட ஒரு சட்டமும் இருக்கும், மாநில அரசாங்கத்தோட சட்டமும் இருக்கணும். அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகம் ஃபுல்லா ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உள்ளூர்லயும் ஒவ்வொரு நாடும் ஒரு ரெகுலேட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி பயங்கரமா ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த லாஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய வந்து ரொம்ப கவலைக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய காட்டுத்தீ படவிட்டு இருக்கு. அந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கிரிப்டோட ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு தனி சிறப்பு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டெலிகிராம் அப்படின்ற ஒரு சேனல், அந்த சேனல் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஆப் தான். அதுலயே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வளர்ச்சி எப்படி இருக்குன்றத பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாடுகள் எல்லாம் இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல யூபிஐ மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியே எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற கம்பெனியை பத்தி நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இப்ப கூட பல கோடி ரூபாய்க்கு பிட்காயினை வாங்கி குமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கம்பெனி. இவங்க ஒரு பினான்சியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜிபே போன்பே நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி வேலட் ஆஃப் சதோஷின்னு சொல்லிட்டு ஒரு வேலட்டை உருவாக்கி இருக்காங்க. இது ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ இது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம உள்ளூர்ல ஜிபே போன்பே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்றோம். இப்போ வெளிநாட்டுக்கு நான் சிங்கப்பூர்ல ஒரு ஜிபே போன்பே யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா நான் சிங்கப்பூர்ல இருக்கவர்கிட்ட ஒரு வர்த்தகம் நான் பண்றேன் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷனே இது இருக்குது. ஏங்க நான் உள்நாட்டிலேயே வர்த்தகம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல வந்து நம்ம தெருவுக்குள்ள மட்டும் வர்த்தகம் பண்ணோம். அப்புறம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு பெண்மணிகள் கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு அவங்க சாரி சுடிதார் இதெல்லாம் கூட வந்து செல் பண்றாங்க. ஆனா யாரானா அதை பார்க்கலாம். ஆனா பேமெண்ட் வந்து டக்குன்னு ஜிபே வாங்கிட்டு கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்ப அதே மாதிரியே உலகம் ஃபுல்லா எல்லாம் பாக்குறாங்க. ஆனா வர்த்தகம் பண்ண முடியல. என்னன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஆனா கொரியர் ஆப்ஷன் இருக்குது. இன்னைக்கு ப்ளூ டாட் மாதிரி பெரிய பெரிய ஒரு பார்சல் சர்வீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்சல் அனுப்பிச்சிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பேமெண்ட் எப்படி வாங்குறது, இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை தகர்த்தெறிகிற மாதிரி இந்த ஆப் வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் யூஸ் பண்ண போறோம். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், பிட்காயின் பல லட்சம்ன்றாங்களே, எப்படி இந்த இதை வந்து பிட்காயினை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பிட்காயினுக்குள்ள 10 கோடி சதோஷி இருக்கு. அதாவது ஒரு 100 ரூபாக்குள்ள ஒரு ரூபா 100 ரூபா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரிச்சு நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஃபென்டாஸ்டிக். இந்த ஆப்குள்ள போய் பாருங்க. இப்பவும் இந்த பிட்காயின் வச்சுட்டு எத்தனை வர்த்தகம் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது நீங்க பார்க்கலாம். பேபால் அப்படின்ற ஒரு நிறுவனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டுக்கு ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா இவங்களோட உதவி ரொம்ப தேவை. ஆனா அவங்களே ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு உருவாக்கிட்டாங்க. பேமெண்ட் ஆப்ஷன்ல வந்து பிட்காயினை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து டிஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு. இன்ஃபிளேஷனா ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் அகைன் திருப்பி நான் சொல்றேன், எளிய முறையில் புரியறதுக்காக 1 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படின்னா அந்த பொருளை வாங்காம அந்த 1 லட்ச ரூபா பேங்க்ல போட்டு வச்சுட்டோ இல்லை வீட்டில் வச்சுட்டோ அடுத்த வருஷம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன்னா 1 லட்சம் 5,000 ரூபா 1 லட்சம் 7,000 ரூபா விலை ஏறிடும். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்லுவீங்க. அது ஏறுற மாதிரி நம்மளோட சம்பளம் ஏறுதா? அது ஏறுற மாதிரி நம்மளோட வருமானம் அதிகரிக்குதா? இல்ல. அப்ப என்ன பண்றோம்? நம்ம வாழ்றதுக்கான ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். வளர்றதுக்கான ஒரு தொழில் பண்ணல. வாழ்றதுக்கான ஒரு தொழில்ன்றது வேற, வளர்றதுக்கான ஒரு தொழில்ன்றது வேற. இப்ப இங்க நம்ம இந்த டிப்ளேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிட்காயினை வந்து பாத்தீங்கன்னா 2012 நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான மடங்கு ஏறிடுச்சு. நீங்க அதே 2012 வந்து ஒரு தங்கம் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, அது லட்சக்கணக்கான மடங்கு ஏறிடுச்சுன்னா இல்ல. ஆனா இந்த பிட்காயின் வந்து லட்சக்கணக்கான மடங்கு ஏறிடுச்சு. அதே நீங்க தங்கத்தையோ ஒரு லேண்டையோ நீங்க உள்ளூர்லயே தான் நீங்க செல் பண்ண முடியும். இல்ல நீங்க வெளிநாட்டுல போனாலும் நீங்க போனாதான் ஒரு தங்கத்தை செல் பண்ண முடியும். ஆனா நீங்க எந்த நாட்டுல இருந்துகிட்டு நீங்க வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிட்காயின் கிரிப்டோ கரன்சி நீங்க விற்கலாம். ஸோ ஆனால் பல லட்சக்கணக்கான மடங்கு ஏறிடுச்சுன்றது புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் எல்லாருமே இன்னைக்கு கிரிப்டோட வர்த்தகத்தை நேசிக்கிறாங்க. இந்த கிரிப்டோ வர்த்தகத்தை வந்து எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தவிர்த்துட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்ல இருந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தேவையான ஒரு விஷயம்ன்றது புரிஞ்சுக்கங்க. அண்ட் இதுக்குனாலதான் டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி மெய்நிகர் நாணயம்ன்றாங்க. இதை பாருங்க, இதை யார் ஏத்துக்கிட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏத்துக்கலாமா வேணாமான்னு புரிஞ்சுக்குவாங்க. தொட்டு பார்க்க முடியாத கரன்சிக்கு வேல்யூ இல்ல. பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்றது தெரியலன்னு சொல்லிட்டு தானே நம்ம பேன் பண்ணாங்க. இப்ப டிஜிட்டல் கரன்சி அண்ட் ஆன்லைன் கரன்சி எல்லாம் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா வேல்யூ இருக்கு. ஆனா இது எதுல படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜில. ஏன் கள்ள நோட் அடிக்க முடியாதுன்றதால இதைத்தான் சதோஷி நாகமோட்டோ செஞ்சார். ஆனால் இந்த டிஜிட்டல் ரூபி, டிஜிட்டல் கரன்சி இது எல்லாமே வந்து அந்தந்த கண்ட்ரி படைக்கப்பட்டதெல்லாம் அதுவும் ஒரு கவர்மெண்ட் கையில் இருக்க சிஸ்டம் தான். ஆனா கிரிப்டோ கரன்சின்றது யார் பயன்படுத்துறாங்க அவங்க கண்ட்ரோல் இருக்க சிஸ்டம், அது மக்கள் கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கிறதால நிறைய பேர் வந்து அது சேஃபா வாங்குறாங்க. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருந்தா யாருமே வந்து பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற மணியை யாருமே வந்து திருட முடியாது, சரியான ஒரு பிளாக் செயின்ல இருந்தா. அதனாலதான் சிங்கப்பூர்ல DBS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க் டோக்கன் சிஸ்டத்தை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜில எடுத்துட்டு வந்திருக்கிறது தனி சிறப்பம். அண்ட் இந்த உலகம் ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சிஸ்டத்தை எல்லாத்தையுமே வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்
இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் கூட பிளாக் செயின் டெக்னாலஜில வரப்போகுது. என்ன காரணம்னா இந்த மொபைலை ஹேக் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ சாதாரணமா ஒரு 4 டிஜிட் நம்பர் நீங்க போட்டிருப்பீங்க, அதை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து முன்ன பண்ண ஒரு 10,000 வாட்டி போட்டு பார்த்தா உங்க நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யோசனை பண்ணி பாருங்க, எல்லாமே அவுட், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளோட சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக நாங்கள் இந்த இடத்துல சொல்றோம், உங்களோட மொபைல்ல தயவு செஞ்சு உங்களோட பேங்கோட பாஸ்போர்ட் அந்த பாஸ்வேர்டு நம்பரு அண்ட் இதெல்லாம் வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா மொபைல் ஹேக் பண்ணப்பட்டா எல்லாமே போயிடும். அதான் தயவு செஞ்சு உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட அக்கௌண்ட்டோட வந்துட்டு பாஸ்வேர்டு, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரேஷன் நம்பரு, இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாரி, நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கணும். அதான் இப்போதைக்கு சேஃப். இன்னும் கொஞ்ச நாள்ல பிளாக் செயின் டெக்னாலஜில போன் வரும். அப்ப யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இதே ஐபோன் இருந்தா யாருமே வந்து ஹேக் பண்ண முடியாது. அதனால தான் ஐபோன் வாங்குறாங்க. அதே மாதிரியே தான் இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில யாருமே வந்து ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா 800 கோடி தடவை போட்டு பார்க்கணும். 800 கோடி தடவை உள்ள போய் பார்த்தா கூட எதையுமே வந்து பாத்தீங்கன்னா எடிட்டோ டெலீட் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சிஸ்டம்ன்றது அதனால தான் புரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா அதுல இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மணி 2023ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150%, 2024ல கிட்டத்தட்ட 128%. அதுல இருந்து அந்த 150ல இருந்து 128% உயர்ந்திருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட விஷயம். பொதுவாக கிரிப்டோ கரன்சி 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பீக் ஆகும். அந்த நேரம் தான் இப்போ நம்மளாம் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த கிரிப்டோ கரன்சி அந்த பிட்காயினோட சொத்து மதிப்புன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொத்தோட மதிப்புக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இங்க கோல்டோட வேல்யூ, எல்லாரும் வச்சிருக்க கோல்டோட வேல்யூ 14.81 ட்ரில்லியன் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பிட்காயினோட 6வது இடத்துல இருக்கின்றது தனி சிறப்பான ஒரு விஷயம். இது வரைக்கும் நீங்க இதை பயன்படுத்தல அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்க இதை பயன்படுத்தணும். இதுல வர்த்தகத்துல பண்ணீங்கன்னா தான் மிக சிறந்த லெவலில் போகுது. ஏன் அப்படின்னா உலகம் ஒரு இடத்துல வேகமா ஓடும் போது நம்ம மட்டும் வேகமா ஓடலைன்னா நல்லா இருக்காது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நான் அதை செய்யணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தேடல் இருக்கும். நான் கூட இந்த பிட்காயின் அந்த வர்த்தகத்துக்குள்ள வரும்போது இது எப்படி ஏறுது எப்படி இறங்குது அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் போய் யார்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னா எங்க இந்த கிரிப்டோ கரன்சிலாம் எப்படிங்க ஏறுது, எப்படிங்க இந்த ஷேர் மார்க்கெட்லாம் ஏறுது அப்படின்னா அதெல்லாம் ஒரு சூதுப்பா, அதெல்லாம் சும்மா வந்து சூது, கேம்பிளிங்கு, அதெல்லாம் சும்மா சோம்பேறிங்க செய்யற வேலை அப்படிலாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு சில பேர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு கூட நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உலகமே அதுக்கு பின்னாடி தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பண்ற தொழில் தான் தொழில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதான் இல்ல, நம்மளோட ஆட்டி படைக்கிறதே வேற ஒண்ணு அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்மலாம் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தொழிலுக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா பேங்க்ல போய் லோன் வாங்குவோம். பெரிய பெரிய நிறுவனம் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பேங்க்ல போய் பேங்க்குக்கு எதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் லிமிடெட் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த பப்ளிக் லிமிடெட் ஆக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர்ஸாக விட்டுருவாங்க. யாரெல்லாம் அந்த ஷேர்ஸ் வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க. அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேர்ஸோட ரேட்டை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அதை நீங்க வாங்குனீங்க, அந்த ஷேர்ஸை வாங்குனீங்க அப்படின்னா அந்த ஷேர் வாங்குற அந்த கம்பெனி ஏதோ ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று பேஸ்டா இருக்கலாம், ஒன்று சோப்பா இருக்கலாம், இல்லை ஷேவிங் பிளேடா இருக்கலாம், இல்லை க்ரீமா இருக்கலாம், எதுவான இருக்கலாம். அந்த கம்பெனி அது நல்லா வளர வளர உங்களுக்கு அந்த ஷேர்ஸோட விலை ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அது பத்தி இந்துஸ்தான் லிவர், இமாலயா பெரிய பெரிய கம்பெனிக்கு பின்னாடி தான் கார்பரேட் நிறுவனம் தான் இருக்கு. நீங்க டெய்லியும் பல்லு வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் போயிட்டே இருக்குது. ஆனா அதே ஷேர்ஸை நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா யாராவது பல்லு வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட். ஸோ இப்படி நிறைய கம்பெனியை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஷேர்ஸை வாங்கி பண்ணலாம். வாரன் பஃபனை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க. வாரன் பஃபன் பத்தி யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உடனே டக்குன்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. அதுவா, அது வந்து தூங்கும் போது வருமானம் வரக்கூடிய தொழில் இல்லைன்னா நம்ம வந்து சாவர வரைக்கும் உழைச்சிட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை அது. ஆனா வாரன் பஃபன் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு, அதை யாருக்காவது தெரியுமா? இவ்வளவு விஷயம் சொன்னார்ல, அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு, இதை யாராவது பார்க்கணுமா இல்லையா? அவர் முழுக்க ஷேர் மார்க்கெட் தான். சோ அப்ப அந்த மாதிரி அவர் மாதிரி வளரணும்னா நம்ம என்ன பண்ணோம், பணக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்க மாதிரி நம்ம ஆகணும்னா பணக்காரங்க என்ன செய்யறாங்க அது செய்யணும். நம்ம அதை விட்டுடுவோம். பணக்காரங்க மாதிரி வளரணும், ஆனா ஏழைங்க என்ன செய்யறாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்க கூடாது. இதே தான் கிரிப்டோ கரன்சிக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி என்னன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய வர்த்தகம் பாத்துட்டீங்க இல்லையா, அதே மாதிரி உலகளாவிய லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த கிரிப்டோ கரன்சி. அதை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அவங்க செய்வாங்க. அந்த ப்ராஜெக்ட் வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உங்களோட ஷேரும் வளர்ந்துடும், நீங்களும் வளர்ந்துருவீங்க. அப்படிப்பட்ட என்னங்க ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா பெரிய ப்ராஜெக்டா பார்க்கணும். ஒரு காயின் வாங்குறீங்கன்னா அந்த காயினுக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய ப்ராஜெக்டா வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலகட்டத்தில் பிசிஓ பார்த்துட்டு இருந்தோம். நம்ம கூட நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ஒரு பிசிஓ வாங்கி வச்சா ஒரு நாளைக்கு 20-30 ரூபா வந்துடும், நம்ம வீட்டு செலவுக்கு நல்லா இருக்குமே நினைச்ச காலகட்டம் எனக்கு இருக்கு. அப்புறம் இன்டர்நெட் சென்டர் பார்த்துட்டு இருந்தோம். இன்டர்நெட் சென்டர் எவ்வளவு கும்பலா இருக்குது, ஜெராக்ஸ் மிஷின், டிடிபி சென்டர், இதெல்லாம் வச்சா நம்ம நல்லா இருக்குமே, நம்ம ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணலாமே, நம்ம இன்னைக்கு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமே நிறைய நினைச்சோம். இப்போ நம்ம போய் அதை வச்சோம்னா ஓடுமா? ஓடாது. உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா எல்லார் கையிலையும் போன் இருக்குது, எல்லார் கையிலையும் பிரிண்டிங்கே தேவையில்லை, எல்லாம் டிஜிட்டலாவே பண்ணிட்டு இருக்காங்க, எல்லார்ட்டையும் இன்டர்நெட் இருக்குது, எப்படி அது ஓடும்? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தொழிலுக்குள்ள நம்ம போகும்போது
அது உலகளாவிய லெவல்ல ஒரு தொழிலா இருக்கணும். அது தேவைப்படக்கூடியது எப்போ ஃபியூச்சருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு தொழிலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். மெட்டாவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த கிளாஸ் பேர் வந்து வீடியோ கேம்லாம் கிடையாது இது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஆர் கிளாஸ். விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமென்ட் ரியாலிட்டி ரெண்டும் கலந்த மிக்சட் ரியாலிட்டி தான் இந்த விஆர் கிளாஸ். இந்த விஆர் கிளாஸ் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா இல்லாத ஒரு இடத்த நீங்க பார்க்கலாம். பார்க்குற இடத்துல ஒரு சின்ன ஒரு சைக்கிள் இருக்குன்னு அதை ஓட்டலாம். அதான் ஆகுமென்ட் ரியாலிட்டி. ரெண்டும் கலந்த மிக்சட் ரியாலிட்டி. இப்போ இதை விட அட்வான்ஸா ஏஆர் கிளாஸ்லாம் வந்துருச்சு. இது என்னங்க வீடியோ கேம் விளையாட சொல்றீங்கன்னா கிடையாது. இதுக்கு மேல வந்து நமக்கு மேல ஒரு உலகத்துக்கே போயிட்டு இப்போ நீங்க இங்க ஒரு உலகம் தானே. இப்போ நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு உலகத்துக்குள்ள வந்திருக்கீங்க. இங்க என்ன நடக்குதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உலகத்துக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரியே நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உலகத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. டீசென்ட்ரலைஸ்ட் எர்த்னு போட்டு பாருங்க கூகுள்ல. ஒரு பெரிய மேப் ஓப்பன் ஆகும். நிறைய இடங்களுக்கு மேல வந்து டாலர்ல வாங்கியிருக்காங்க. அங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய இடங்களை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு அந்த பணம் போகும். அதனாலதான் ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி வந்து மெட்டான்னு மாத்திருக்காங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல மெட்டான்னு வந்திருக்குது. ஏன் வந்திருக்குது? இன்னைக்கு ஏன் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல மெட்டான்னு இருக்குது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூகுள், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் கட்டுறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோவிட்ல உங்க பசங்களை எப்படி படிக்க வச்சீங்க? டிவியில பார்த்து படிச்சாங்க, சில பேர் மொபைல்ல பார்த்து படிச்சாங்க, சில பேர் வாட்ஸ்அப்ல பார்த்து வீடியோ கால்ல படிச்சாங்க, ஸ்கைப்ல படிச்சாங்க, இந்த மாதிரி ஜூம்ல படிச்சாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா எல்லாம் கிடையாது. இனிமே யாருமே லேப்டாப்லாம் வாங்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பண்ணா இதுதான் இந்த விஆர் கிளாஸ், ஏஆர் கிளாஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மேட்டர். இப்போ மெட்டா ஸ்கூல், மெட்டா காலேஜ்னு உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் எப்போ வருதுன்னு பார்க்காதீங்க, ஆல்ரெடி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல ஒரு துவக்க விழாக்கு நடந்த ஒரு போட்டோ ஆதாரங்கள் இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் உலகம் ஃபுல்லா வந்துட்டே இருக்குது. நமக்கு தெரியல அப்படின்றதுனால இல்ல, நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு அடுத்த இண்டஸ்ட்ரி என்ன? இன்னைக்கு வந்து படிப்புக்கு தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை. எல்லாரும் விரும்புறது என்ன? நான் பசங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ யோசனை பண்ணி பாருங்க. இனிமே டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேணாம். அதே மாதிரி இங்க இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுத்துக்கலாம். சோ எது மூலியமா? விஆர் கிளாஸ் மூலியமா. அந்த அளவுல ஒரு பெரிய ரெவல்யூஷன் போயிட்டு இருக்கு. அடுத்து என்னங்க? நம்ம நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு செலவு பண்றோம்? படிப்புக்கு செலவு பண்றோம், அதுக்கு மருத்துவத்துக்கு செலவு பண்றோம், அப்புறம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு செலவு பண்றோம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம்? பிளிப்கார்ட், அமேசான் உள்ள போய் வாங்குறோம். தேவை இருக்கு, தேவையில்லை வாங்குறோம் இல்லையா? ஆனா ஏன் வாங்குறோம்? ஏன்னா அங்க கிடைக்கக்கூடிய பொருள் நம்ம வீட்டு கதை வீட்டில் கிடைக்காது. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டோர்ல போயிட்டு நான் வாங்குற எல்லா பொருளும் கிடைக்குமா? அமேசான்ல இருக்கிறது எல்லா பொருளும் கிடைக்காது. பிளிப்கார்ட்ல எல்லா பொருளும் கிடைக்காது. அதே மாதிரி உலகம் ஃபுல்லா நீங்க ஒரு பொருள் இருக்கு, அதை வாங்க முடியும்னா நீங்க அமேசான்லயோ பிரைம்லயோ வாங்க முடியாது. ஸோ அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ வாங்க முடியாது. அது என்ன பண்ணலாம்? அதான் பிளிப்கார்ட் என்ன பண்ணிருக்காங்க? லான்ச் பண்ணிருக்காங்க மெட்டாவாஸ்ல. இது உள்ள போனீங்கன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல தான் போய் வாங்க முடியும். உள்ளூர்ல இருக்க ப்ராடக்ட் வாங்கணும்னா நீங்க இங்க போய் வாங்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ். இன்னைக்கு ஆஃபீஸுக்குன்னா நம்ம நேரடியா ஒரு காலகட்டத்தில் எங்க பையன், எங்க வீட்டுக்காரு, எங்க வீட்டுக்காரம்மா எல்லாமே எங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க வேலைக்கு. யாரும் கிடையாது. இப்போ ப்ராஜெக்ட் முதல் கொண்டு, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் முதல் கொண்டு உள்ளூர்ல இருந்துகிட்டே நீங்க வந்துட்டு விஆர் கிளாஸ் மூலியமா பண்ண முடியும்ன்ற மாதிரி மெட்டாவாஸ்ல வந்துருச்சு. நாட் ஓன்லி என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு. என்டர்டைன்மெண்ட் நம்மளாம் முதல்ல எங்க போயிட்டு இருந்தோம்? அப்படின்னா முதல்ல நம்ம வந்துட்டு தியேட்டருக்கு தான் போய் படம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து என்னாச்சு? தியேட்டர்ல இருக்கிற படம் எப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அமேசான்லயோ மிஸ்ஸஸ் ஸ்ரீபிரியா மேடம் சொன்னா பாருங்க, அமேசான்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்துறோம், எல்லாருமே வந்து பிளிப்கார்ட்ல பாத்துறோம் இல்லைங்களா? அவங்க ஒரு சின்ன ஆப் மூலமா சம்பாதிக்கிறாங்க. இப்போ நிறைய இடங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எல்லாரும் வீட்டுல ஹோம் தியேட்டர் கட்டிட்டாங்க. படம் எந்த படமா இருந்தாலும் பேமெண்ட் பண்ணி அங்கேயே பார்த்துக்கலாம், வீட்லயே இருந்து பார்த்துக்கலாம். தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பேமெண்ட் கட்டிங்க அப்படின்னா அந்த டைம்ல உட்காந்து நீங்க வீட்லயே தியேட்டருக்கு போக பார்த்துக்கலாம். எல்லா புது படங்களும் வந்துருது. ஃபியூச்சர்ல மெட்டாவாஸ்ல வந்துடும். ஸோ என்ன, ஸ்கிரீனே தேவையில்லை, இந்த கெசட் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உட்காந்த இடத்துல தான் தியேட்டர் அப்படின்ற மாதிரியான வந்து. இதுக்கு பின்னாடி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் அவங்க லோன் வாங்க முடியாது. அதுதான் இதுக்கு பின்னாடி எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் காயின்ஸ் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கு. அதை நீங்க வாங்கி வைக்கும் போது அந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடையும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதனாலதான் கவர்மெண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே எல்லாமே வெளியில தான் நடக்க போகுது. எதுவுமே ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே வெளியில. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த கிரிப்டோ கரன்சி மூலியமா தான் எல்லாமே பண்ண போறாங்க. நீங்க ஒரு ஸ்கூல்ல சேரணும், அட்மிஷன் என்ன பண்ணுவீங்க? கிரிப்டோ கரன்சி. நீங்க ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்கணும், என்ன பண்ணுவீங்க? கிரிப்டோ கரன்சி. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, இப்ப நீங்க பாத்தீங்க அமேசான் உருவாக்கிட்டு இருக்காங்க, அலிபா உருவாக்கிட்டு இருக்காங்க மெட்டாவாஸ்ல. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், என்ன பண்ண முடியும்? ஜிபே பண்ண முடியுமா? ஃபோன்பே பண்ண முடியுமா? கிடையாது. கிரிப்டோ கரன்சி. அதனாலதான் கவர்மெண்ட் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? கிரிப்டோ கரன்சிக்கு டாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ இந்தியால 30% டாக்ஸ். இதை உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு வர்த்தகம் இருக்கு. இப்ப நம்ம மக்களுக்கு ஒரு கேள்வி, 30% டாக்ஸ் கொடுத்து நம்ம என்னங்க சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, 120% இருந்து 360% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறத நம்ம தான் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? சரியான முறையில் அதை படிச்சுக்கணும்.
குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். எங்கெல்லாம் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒரு குரு இருக்கார். எங்கெல்லாம் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறலையோ அங்க ஒரு குரு இல்ல. ஸோ அப்ப நம்ம எப்படி குருவை செலக்ட் பண்ணணும்? நம்ம உடனே யூடியூப்ல பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா? யூடியூப்ல பார்த்து நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணலாமா? அப்புறமா கூகுள்ல பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாமா? இதெல்லாம் அவுடேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்றேன் எங்களுக்கு, பார்ட் டைமாவே 20 வருஷம் பண்றவருக்கும் ஃபுல் டைமா வந்து 1 வருஷம் பண்றவங்களுக்குள்ள டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? லைவா இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ இன்னைக்கு ரொபோட்டக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நீங்க பிரைவேட் லிமிடெட் நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்தோட அனுமதி பெற்று நடந்துட்டு இருக்கும். சென்னையில் ஆஃபீஸ், திருப்பூர்ல ஆஃபீஸ், அண்ட் சேலத்தில் ஆஃபீஸ், அப்புறம் திருப்பி திருச்சியில அண்ட் மதுரையில் அண்ட் கோயம்புத்தூர்லாம் ஆஃபீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? ட்ரைனரோட சேர்ந்து நீங்க எங்க கூட சேர்ந்து நீங்க வர்த்தகம் பண்ணீங்கன்னா உங்க பணத்தை யார்ட்டையுமே கொடுக்காம, அகைன் திருப்பி சொல்றேன், உங்களோட பணத்தை யாருக்கிட்டையுமே கொடுக்காம, யாரோட பணத்தையுமே நீங்க வாங்காம, நஷ்டமே இல்லாத ட்ரேடிங், திருப்பி சொல்றேன், நஷ்டமே இல்லாத ட்ரேடிங், லாபத்தை மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 120 இருந்து 360% வரைக்கும் நீங்க பார்க்க முடியும் அப்படின்றது நிரூபணமாக இருக்கிறது. 3.5 வருஷமா நாங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கிரிப்டோட சொத்தை எப்படி மற்றதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்களோ அதே மாதிரி வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ட்ரேடிங்க்கு ஏன் நாங்க முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன் உலகம் ஃபுல்லா இருந்து எல்லாருமே வந்துட்டு இங்க கிரிப்டோ ட்ரேடிங் வராங்க அப்படின்னா, என்எஸ்சி, பிஎஸ்சி அண்ட் கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், இது எல்லாமே எனக்கு பிடிச்ச மார்க்கெட் தான் கிரிப்டோ கரன்சி மாதிரியே. ஆனா என்எஸ்சி, பிஎஸ்சி பொறுத்தளவு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் இயங்காது. கமாடிட்டியை பொறுத்தளவு 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் இயங்காது. ஃபாரெக்ஸை பொறுத்தளவு சாட்டர்டே சண்டே இயங்காது. ஆனால் கிரிப்டோ 24/7 நெவர் ஸ்லீப்புங்க, நெவர் ஸ்லீப். இந்த உலகத்துல ஒரு வர்த்தகம் 24 மணி நேரமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான். அதனாலதான் கிரிப்டோ கரன்சியோட ஆண்டு வருமானம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 120% இருந்து 360% வருது. ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏன் கிரிப்டோ கரன்சி எல்லாருமே வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, மற்ற வர்த்தகத்துல இருந்து உங்களோட கரன்சியை நீங்க எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னா எடுத்துட்டு வர முடியாது. ஆனா நீங்க இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த கரன்சியை உடனடியாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ உங்களோட ஆன்லைனுக்கு நீங்க எடுத்துட்டு வர முடியுமா? இமீடியட்டா எடுத்துட்டு வர முடியும். 15 to 20 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த எக்ஸ்சேஞ்சில் அனுமதிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச், இந்திய அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச், உலக அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்சிலேயே போய் நீங்க வித்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கான ஒரு ஆத்தரைஸ்ட் வெண்டார் இருக்காங்க, அவங்களுமே நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் கமாடிட்டிலேயே ஷேர் ஃபாரெக்ஸ்ல வேற வழியே கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் ஸ்டாப் லாஸ் கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஸ்டாப் லாஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஸ்டாப் லாஸ் பண்ணியே கேபிட்டலே போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்க கிரிப்டோ கரன்சியில் ஸ்பாட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. பொறுமை இருந்தா லாபம் மட்டும் தான் வரும். உங்க வீட்டில் ஒரு தங்கம் வாங்கி வச்சுட்டீங்க, அந்த தங்கம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 60,000 இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். அந்த தங்கம் நாளைக்கு காலைல 2 லட்ச ரூபா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா விற்பீங்க. அதே வந்து 40,000 போனா விற்க மாட்டீங்க. அதான் ஸ்பாட் மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா மிக சிறந்த லெவலில் வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன் நாங்க ட்ரேடிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, ட்ரேடிங் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங், இது என்ன பேங்கர் செய்யக்கூடிய வேலை தான். ஸோ பேங்கர் செய்யக்கூடிய வேலை என்ன பண்ணுவாங்க? மைனிங்ல இருக்கும் பண்ணுவாங்க. லட்சத்தில் ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய கரண்ட் செலவாகும், சிஸ்டம் வேணும், கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் வேணும், டெக்னிக்கல்லாம். அண்ட் அந்த மைனிங்ல உள்ளவங்களுக்கு என்ன வேலைன்னா, ஒருத்தர் இருந்து ஒருத்தர் கிரிப்டோ கரன்சியை மாத்துறேன். நான் இருக்கிறேன், ஸ்ரீபிரியா மேடம் இருக்காங்க, நான் அவங்களுக்கு மாத்துறேன், அவங்க உங்களுக்கு மாத்துறாங்க. இதுக்கு யார் வேலை செய்வா அப்படின்னா மைனிங்ல. அப்போ அந்த ட்ரேடிங் நடந்தாதான் அந்த மைனிங்க்கு வேலை. ஹோல்டிங், ஒரு காயின் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க, ஒரு தங்கத்தை வாங்கி வச்சிருக்கீங்க, அது ஏறும்போது விற்கிறீங்க. ஒரு லேண்டை வாங்கி வச்சிருக்கீங்க, இது ஏறும்போது விற்கிறீங்க. அதே மாதிரி தான் காயினை வாங்கி வச்சிருக்கீங்க, அது ஏறும்போது விற்கிறீங்க. இது எப்படி ஏறும்? வர்த்தகம்னு ஒன்று நடந்தாதான் ஏறும். அதை வாங்குறது விற்கிறதுக்கு ஆள் இருக்கணும், அப்பதான் ஏறும் இறங்கும். இறங்குறதுக்கா இருந்தாலும் சரி, ஏறுறதுக்கா இருந்தாலும் சரி. ஸ்டாக்கிங்னா என்ன? நம்மகிட்ட இருக்க பணத்தை கொண்டு போய் ஒரு பேங்க்ல வந்து எப்படியோ ஆர்டிஓ போட்டுரும். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க போய் என்ன பண்றாங்க? அவங்க வேற யாராக்கா லோன் தராங்க, ஹவுசிங் லோன் தராங்க, மேரேஜ் லோன், ஏதோ ஒரு லோன் தராங்க. அவங்களுக்கு வேற பெர்சன்டேஜ், நமக்கு வேற பெர்சன்டேஜ். இதே மாதிரி தான் கிரிப்டோ காயின்ஸ் அந்த இடத்துல ட்ரேட் நடந்துட்டு இருந்தா தான் ஸ்டாக்கிங் எடுத்துக்குவாங்க. நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் தருவாங்க, அவங்க ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்னன்னா ட்ரேடிங். அதனாலதான் ட்ரேடிங்கை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மையப்படுத்துறோம். இங்க இந்த ட்ரேடிங்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் நடமாடிட்டு தான் இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனே அவேர்னஸ் தான். அதனாலதான் நம்ம அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சோசியல் மீடியா, நீங்கெல்லாம் நிறைய பேர் சோசியல் மீடியால இருந்து வந்திருந்தாலும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வேல்யூ இருக்கு, ஃபேஸ் வேல்யூ இருக்கு. உங்களை சோசியல் மீடியால இருந்து யாரெல்லாம் அழைச்சாங்களோ அவங்கள எல்லாத்துக்கிட்டையும் அவங்களோட டீடைல்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது. எங்க வெப்சைட்ல அவங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நான் அந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட்ல அவங்களோட லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புறேன். அண்ட் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க எங்க இருக்காங்க, எந்த நாட்டில் இருக்காங்க, எதுவுமே இருக்காது. ஹாய் டியர் அப்படின்ற வார்த்தையிலிருந்து நம்மகிட்ட ஆரம்பிச்சு நம்ம உளவியல் ரீதியா நம்மகிட்ட இருக்க ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்குவாங்க. நம்மகிட்ட இருக்க கடமையோ ஏதோ ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்ற வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு வாங்க உங்களோட டாலரை. ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்குவாங்க. ஆக்சுவலி எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும், விற்கணும். நம்ம மக்களுக்கு அது தெரியாது. ஸோ என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சில் இருந்து அப்படியே நேரம் மாற்றி அவங்களோட ஒரு வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் தருவாங்க, அடுத்த நாள் தரமாட்டாங்க. கேட்டால் லெவல் மாறிட்டீங்க, டாஸ்க் மாறிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுங்கன்னு சொல்லுவாங்க.
2023 கோடிக்கணக்கான ரூபா இந்த மாதிரி நிறுவனங்கள்ட்ட வாங்கிட்டாங்க. இன்னும் நிறைய நிறுவனம் வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கும்போதே நாங்கள் சொன்னோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க சார், அவங்க டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்களே, மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்களே, வாங்கி அப்படியே வாடகை கொடுத்துருவேனே, அதனால நான் போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்றவங்க ஏராளம் பேர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலும் $400 போட்டா $4000 வந்து 10 நாள்ல தரணும். இது எப்படிங்க சாத்தியமா? இன்னைக்கு நேற்று ஒரு ஹாட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஈக்குவலான அந்த டாலர் மதிப்புல வந்து குறைஞ்சிருச்சு இந்திய பணம் சொல்றாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அதுக்கு ஈக்குவலா ஏத்தணும்னா நம்மளோட நாட்டில் இருக்கிற பிரதமர் இல்ல வேற நாட்டில் இருக்க பிரதமர் கூட வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட இல்லாத பணமா? யாராலையுமே அப்படி கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் யார் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையிலே யார் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்க ஏமாறுறாங்க. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்க அவங்க தான் ஏமாறுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 4 இடத்துல நம்ம போடலாம், ஒரு இடம் போச்சுன்னா 3 இடத்துல இருக்க வருமானம் நமக்கு போதும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த போக்கு விட்டுருங்க. ஸோ ஃபாஸ்ட் மணி என்னைக்குமே ஆபத்தானது. ஃபேண்டசி மணி என்னைக்குமே ஆபத்தானது. ஸ்லோவா வந்தாலும் ஷோரா ப்ராஃபிட் வரக்கூடிய வண்ணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு லாங் டைமா பண்ணுங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, ஒரே லாஜிக் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க என்ன பிசினஸ் வேணா ஆரம்பிங்க. அந்த பிசினஸ்ல நீங்க 1000 நாட்கள் அந்த பிசினஸுக்காக நீங்க போராடினீங்கன்னா 1001வது நாட்டுல இருந்து நல்ல பிசினஸா இருந்துச்சுன்னா 1001வது நாட்டுல இருந்து உங்களுக்கு அது வேலை செய்யும். இதான் லாஜிக். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. எந்த தொழில் பண்ணாலும் அதுல ஒரு அறம் இருக்கணும், அதுல ஒரு பொறுமை இருக்கணும்ன்றது புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ் வராங்க, டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, லாங் டைமா தான் டாக்டர் இருக்காங்க. இன்ஜினியர் லாங் டைம், வக்கீல் லாங் டைம், எல்லா ப்ரொஃபஷனலுமே லாங் டைம். ஆனா நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது மட்டும் ஷார்ட் டைம். டெய்லி எவ்வளவு கிடைக்கும், வாரம் எவ்வளவு கிடைக்கும். நமக்கு இருக்கும் பிரச்சனை, மாசம் மாசம் இஎம்ஐ இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு தொழில கொண்டு போய் நம்ம புகுத்தக்கூடாது. அப்படி நம்ம நினைக்கிறதுனாலதான் நீங்க ஃபெயிலியரே ஆரம்பமாகுது. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பொறுமையா இருக்க கத்துக்கணும். கடனா இருந்தீங்க, நிறைய இடத்துல பணத்தை விட்டுட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. நான் 47 லட்ச ரூபா கடல்ல இருந்தேன். இந்த உலகமே வேணான்னு இன்னைக்கு நைட் நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு என்னாச்சு, ஒரு சின்ன ஒரு டர்னிங். இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம். நமக்கு பிரச்சனை எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வழியை தேடும். நமக்கு பிரச்சனை எவ்வளவு கம்மியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வழியை தேடும். அதனால பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா குட் லக். ஸோ உங்களோட முயற்சி அதை விட பெரிய லெவல்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த தொழில் ஒரு சூப்பரான தொழில். ஆனா பாருங்க, இந்த தொழிலையும் நிறைய ஃபேக் வரதான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு லேண்ட்ல இல்லையா, போலி பட்டா இருக்குது, போலி லேண்ட் இருக்குது. ஸோ இந்த நகைகள், நிறைய நகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா போலி இருக்குது. அந்த நகைகள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து செம்பு கிடக்குறாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாத்துலயுமே இருக்கும். நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதே மாதிரிதான் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியில் இருக்கு. நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறாங்க. ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்குறதுல 10-15 இருந்தாலும் போதும். உங்க ஹஸ்பண்ட் பேர்ல, உங்க பையன் பேர்ல, உங்க ஒய்ஃப் பேர்ல நீங்களே ஒரு காயினையும் கூட உருவாக்கலாம். அதெல்லாம் கிரிப்டோ காயின்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. பொதுவாக வந்துட்டு இந்த இந்தியாவில் போட்டிருப்பாங்க பேங்க் ஆஃப் ரிசர்வ் பேங்க்ன்ற மாதிரி பேங்க் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பேங்க்னு போடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் வந்து குழந்தைங்களா தான் பார்ப்பேன். ஏன்னா சில பேர்லாம் உருவாக்கி வச்சுட்டு நிறைய பேரை ஏமாத்துவாங்க. எப்படி, அதுல ஒரு ஸ்கீம். ஒருத்தர் ஏமாந்தா 4 பேர் அவரை வச்சு ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கீம் பண்ணி ஏமாத்துவாங்க. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 விஷயத்தை நறுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, சிறந்தது எது, காயின் என்ன டோக்கன் என்ன. அவங்களை ஏமாத்துறவங்க காயின்வாங்க. நீங்க இது டோக்கனானா ஆமா டோக்கன்வாங்க, இது டோக்கன் இல்லைன்னா இது காயின்வாங்க. ஏதாவது ஒன்று அப்போ காயினோட டோக்கன் பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா எதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த காயின் லிஸ்டிங்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் நிறைய காயின் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சில் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். காயின் லாக்கிங் செய்யறது சரியா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பான பிளாக் செயின்னா என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், காயின்னா என்ன, டோக்கன் என்ன. வெரி சிம்பிள். காயின்னா அவங்களுக்கு சொந்தமா ஒரு பிளாக் செயின் வச்சிருப்பாங்க. டோக்கன்னா வேற ஒரு பிளாக் செயின்ல நடமாட்டிட்டு இருப்பாங்க. அப்போ பிளாக் செயின்னா பெருசா கிடையவே கிடையாது. பிளாக் செயின்றது ஒரு நெட்வொர்க் மாதிரி. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜூம் ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க. ஒரு சில பேர் ஏர்டெல் நெட்வொர்க்ல இருந்து வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் வோடாஃபோன் நெட்வொர்க்ல இருந்து வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் ஜியோ நெட்வொர்க், இந்த மாதிரி பல நெட்வொர்க்ல இருந்து வந்திருப்பீங்க, ஹேத்வே, இந்த மாதிரி பல நெட்வொர்க் வந்திருப்பீங்க. அப்போ அந்த நெட்வொர்க் இருந்தா மட்டும் உங்களுக்கு போதுமா, இல்ல நீங்க வச்சிருக்க மொபைல் நல்லா இருக்கணுமா? மொபைல் நல்லா இருந்தா தான் சவுண்ட் நல்லா கேட்கும், அந்த பிக்சர் நல்லா கேட்கும், கிளாரிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கங்க. இங்க நெட்வொர்க் மாதிரி தான் இந்த பிளாக் செயின். அப்போ நான் சொல்ற இந்த கெசட் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின். இந்த காயினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்பெனி, அது ப்ராஜெக்ட் என்னன்றதை பார்க்கணும். பொதுவா ஒரு பணம் நம்மகிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா இந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பேன்னு கடன்காரங்க கூட கேட்கறாங்க. அப்ப நம்ம ஒருத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பணத்தை நீங்க கொடுக்குறீங்க, ரைட்டு, மாசம் 1 பைசா 3 பைசா 10 பைசா கொடுக்குறீங்க, ரைட்டு, எப்படி கொடுப்பீங்க அப்படின்றத கேட்கணும். எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத கேட்கணும். அது இன்வெஸ்ட் பண்றாங்களா இல்லையன்றதை நம்ம பார்க்கணும். இது எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல பார்த்து தான் எல்லாம் பண்றாங்க. ஆனா நம்ம மக்கள் அதெல்லாம் பண்றது கிடையாது. ஃப்ரெண்டு சொல்லி விட்டாரு, ஹோட்டல்ல சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, எது ஏதோ பண்ணிடுறாங்க. ஸோ காயினும் முக்கியம் கிடையாது, டோக்கனும் முக்கியம் கிடையாது, ப்ராஜெக்ட் தான் முக்கியன்றதை புரிஞ்சுக்கணும்.
காயின் லிஸ்டிங் பண்ணுறது சரியா, டீலிஸ்டிங் ஏன் ஆகுதுன்றது புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, அந்த கம்பெனி வந்து பப்ளிக் டிபேட்டர் ஆக்குறாங்கன்னும் போது ஓப்பன் ஆடிட் இருக்கும். ஓப்பன் ஆடிட்னா அவங்க ஒரு வெப்சைட்டில் எவ்வளோ வருமானம் இருக்குது, அவங்க பேலன்ஸ் ஷீட் என்ன வருமானம், என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பணத்தை என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆடிட் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து உள்ள எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. சாரி, லிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த பணத்தோட ஷேரை நீங்க வாங்கிடுறீங்க. அவங்க வாங்கி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது தப்பு. உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. இது யார் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல என்ன யார் பண்ணுவாங்க அப்படின்னா சிபி பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல யார் பண்ணுவாங்க அப்படின்னு எஸ்இசி, செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க கிரிப்டோக்கு யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிலேயே எக்ஸ்சேஞ்சிலேயே வந்து மானிட்டரிங் டீம் வச்சிருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. ஸோ லிஸ்டிங் பண்றது பண்ணுவாங்க, அண்ட் பண்றது கஷ்டம், அண்ட் பண்ணாலும் தப்பு நடந்துச்சு, ஸ்கீம் பேஸ் காயின்ஸ் அதெல்லாம் தான் உடனே டிலீட் பண்றாங்க, பைனான்ஸ் மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு. இது ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டை வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் வரப்போறவங்களை காப்பாற்றுறதுக்கான இது ஒரு நல்ல நடவடிக்கையை தான் நம்ம பார்த்தோம். அடுத்து காயின் லாக்கிங் பண்றது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அருமையா சொல்லுவாங்க நம்ம மக்கள், பேங்க்ல போய் ஒரு லாக்கர் வாங்குறோம். லாக்கர் எதுக்கு வாங்குறோம், பாதுகாப்பா இருக்கிறதுக்காக வாங்குறோம். ஸோ ஆனால் பேங்க்ல போய் லாக்கர்ல போயிட்டு நகை வச்சுட்டு நீங்க எங்கே வெளில போகும்போது நகை நாங்கள் தரமாட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காயினை வாங்கி அவங்களே லாக்கிங் பண்ணிடுவாங்க. மாசம் மாசம் உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லிடுவாங்க. நீங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கா வந்திருக்கீங்க, இன்ஃபிளேஷனை தாண்டி சம்பாதிக்க தானே வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் எதுக்கு லாக்கிங் பண்ணணும், கையில் இருக்கணும். கிரிப்டோ ஓனர்ஸ்னா என்ன அர்த்தம், கிரிப்டோ ஓனர்ஸ்னா கிரிப்டோ ஓனர்ஸ் தான், வேற யார்ட்டையா இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால காயின் லாக்கிங் பண்றது எங்களை பொறுத்த தப்பு. நீங்க வாங்குறது ஒரு நல்ல தங்கமா இருந்தா அந்த தங்கத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க இந்தோனேஷியா, மலேசியா, ஜப்பான் எங்க போனாலும் அந்த தங்கத்தை நீங்க என்ன பண்ணலாம், அடமானம் வைக்கலாம், விற்கலாம். ஆனா நீங்க வாங்கி வச்சிருக்கிறது தகரமா இருந்தா உங்ககிட்ட கொடுத்தா நீங்க விற்க போனா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இது வேல்யூ இல்லைன்னு. அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லாக்கிங் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பா வந்து நம்ம அதை சஜஷன் கொடுக்கறது கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின். பிளாக் செயின்றதுல ரொம்ப பெரிய விஷயம்னா சதோஷி நாக்கமோட்டோ முதல்ல எடுத்துட்டு வரும்போது பப்ளிக் பிளாக் செயின் தான் கொண்டு வந்தார். முதல்ல பப்ளிக் பிளாக் செயின் என்ன, வெளிப்படைத்தன்மையா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் செயின். பிளாக் செயின்றது ஒரு புத்தகம் மாதிரி, அதில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். ஆனா பிரைவேட் அண்ட் பர்மிஷன்றதுல மேக்ஸிமம் வந்து ஸ்கீம் பேஸ் காயின்ஸ் அதை பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் அண்ட் பர்மிஷன்ல கொண்டு வந்துருவாங்க. அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து சஜஷன் கிடையாது. என்னன்னா வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். ஸோ வெளிப்படைத்தன்மையா இருந்தா மட்டும்தான் அது கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் பிளாக் செயினை பாருங்க. ஸோ இந்த பிடிசி ஸ்கேன் அண்ட் எத்தீரியம் அண்ட் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல போட்டு பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இது வரைக்கும் எவ்வளவு காயின்ஸ் வந்திருக்குது, எவ்வளவு காயின்ஸ் வந்துட்டு சர்க்குலேஷன்ல இருக்குது, எவ்வளவு காயின்ஸ் எந்தெந்த வேலெட்டுக்கு போயிருக்கு, எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. நம்ம ரோட்ல போறோம், யாரையோ ஒருத்தரை பார்க்குறோம், அவங்களாம் நல்லா இருக்கணுமான்னு அவசியம் கிடையாது, நமக்கு தேவையில்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால், நம்ம சொந்தக்காரங்களா இருந்தால் கண்டிப்பாக நல்லவங்களா தான் இருந்து ஆகணும். அப்போ தான் நமக்கு அது மரியாதை. அதே மாதிரி தான் ஒரு காயின் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது பப்ளிக் பிளாக் செயினாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு சொந்தமானது. அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா அதை தான் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு பிட்காயின் படைச்ச சதோஷி நாக்கமோட்டோ எங்கே இருக்காரு யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த பிட்காயினுக்கு ETF கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டுன்ற அந்த அனுமதி கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனி பிளாக் ராஸ், கோல்ட்மேன் ஸ்டாக்ஸ், அந்த மோகன் அண்ட் வந்துட்டு பேங்க் ஆஃப் அமெரிக்கா, எவ்வளோ பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பாண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிரிப்டோ கரன்சியை எக்ஸ்சேஞ்சில் போட்டு ட்ரேட் பண்ணி நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் தருவாங்க. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், கடந்த 3 வருஷமா உங்களோட பணத்தை நீங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய 15 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க பணத்தை நீங்களே வச்சு சேஃபா எப்படி வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். 2 வெப்சைட் இருக்குது, காயின்ஜிகோ அண்ட் காயின் மார்க்கெட் கேபிட்டல் 2 வெப்சைட் இருக்கு. ஸோ அதுல போனீங்கன்னா ஸோ அந்த காயின் மார்க்கெட் கேப்போட சைட் ஓப்பன் ஆயிடும். அதுல பாத்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் கேப் 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு வந்திருக்கு, டாமினேஷன் எல்லா விவரமே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு கிரிப்டோ காயின்ஸ் நீங்க வாங்கணும்னா எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும், எக்ஸ்சேஞ்சில் தான் விற்கணும். எங்க படிப்பீங்க, ஸ்கூல்ல தான் படிப்பீங்க, காலேஜில் தான் படிப்பீங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் தான் வேல்யூ. நீங்க எல்லா படிப்பையுமே பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, படிச்சீங்கன்னா வேல்யூ இருக்குமா, யார் சர்டிஃபிகேட் தருவாங்க? ஸோ அந்த மாதிரி தான் இங்க எக்ஸ்சேஞ்சுல தான் வாங்கணும் விற்கணும். நிறைய பேர் வந்துட்டு நிறைய பிரபலமான காயினை வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வரமாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா போலிகள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா கள்ள நோட் அடிக்கிறாங்களோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் பேர்லயே போலி இருக்குது. ஸோ நம்ம முக்கியமான காயின்ஸ், நல்ல காயின்ஸ் நீங்க வாங்கணும்னா எக்ஸ்சேஞ்சில் வாங்கணும், எக்ஸ்சேஞ்சில் விற்கணும். ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டோட அனுமதி பெற்ற, செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட அனுமதி பெற்ற ஒரு எக்ஸ்சேஞ்சா இருக்கிறது பைனான்ஸ். அடுத்து இவங்க பைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் FIU கண்ட்ரோல்ல இருக்காங்க.
ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ட் யூனிட்டோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ என்ன ஆக்ட்ல வருது அப்படின்னா ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட்ல இருக்கு. 19 நாட்டோட சட்டத்திட்டத்தை ஏற்று நடத்திட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதனால நாங்களும் என்ன பண்றோம், ரெக்கமெண்ட் பண்றோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்க கிரிப்டோ காயின்ஸை வாங்கலாம், எவ்வளவு வேணா விற்கலாம், ட்ரேட் பண்ணலாம். சரி, வாங்கணும் அப்படின்னா என்னங்க பண்ணணும்னா, வாங்கினா நியாயமான ரீசன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நம்ம குடும்பத்துக்காக ஒரு சொத்து, இல்லைன்னா நம்ம கனவு, இல்லைன்னா நம்மளோட கடன் கடமை, இதுக்கெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறதுனால சேர்த்து வச்சு பண்ண முடியாது, நம்மளோட வருமானத்துல பண்ண முடியாது. அப்ப லட்சக்கணக்கான மடங்கு ஏறக்கூடிய ஒரு முதலீடு பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமான விஷயம். ஸோ அப்ப என்ன பண்ணணும், சர்ச் பண்ணணும், டாப் 100 காயின்ஸை வாங்கி வைக்கணும். டாப் 100 காயின்ஸ். ஏன் டாப் 100 காயின்ஸ்? நம்பர் 1 காயின் என்ன? பிட்காயின். பிட்காயின்றது இந்த ட்ரேட் மார்க்கெட்டை, இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். நெஃப்டி 50 இருக்கு இல்லையா, அது மாதிரி அது ஏறிச்சுன்னா எல்லா ஷேர்ஸும் ஏறும். அதே மாதிரி தான் இறங்குச்சுன்னா இறங்கும். அதே மாதிரி தான் அந்த பிட்காயின் ஏறிச்சுன்னா எல்லா காயின்ஸும் ஏறும். ஸோ பிட்காயின் இறங்குச்சு, ஏதோ ரீசன், ஃபேக் நியூஸாக இருக்கலாம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நெகட்டிவ் நியூஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரு 0.5லேருந்து 1% இறங்குச்சுன்னா எல்லா காயின் நிறைய இறங்கும். என்ன காரணம் அப்படின்னா, எல்லா காயினும் வித்துட்டு நேராக அந்த பிட்காயினை வாங்கிடுவாங்க. அதனால தான் பிட்காயின் டக்குன்னு ஏறிடும். ஆனால் ஆல்ட் காயின் கீழே 80% போனாலும் பொறுமையாக மேலே வரும். ஸோ அப்படியே வந்துடும். 100% கீழே போனாலும் 500%, 600% எல்லாம் மேலே போகும். ஸோ பொறுமையாக இருக்கணும். ஸோ அதனால தான் ஆல்ட் காயினில் நம்ம இந்த 100 காயின்ஸில் நம்ம வாங்கி வைக்க சொல்றது. இந்த 100 காயின்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கு. அதுலேயே ட்ரேட் பண்ணீங்கன்னா அதை விட ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ட்ரேட் பண்ணும்போது நம்ம மக்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் சிம்பிளிஃபைட் ஆக்கியிருக்கோம். வெரி சிம்பிளா எவ்ரி ஒன்னு ட்ரேடர் ஆக்கிடுவோம் நாங்க. நீங்க 1, 2, 3, 10 தெரிஞ்சா நீங்க ட்ரேடர் ஆகிடலாம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம எனக்கு டைமே இல்லை அப்படின்னா ஆட்டோ ட்ரேடிங் மெத்தட் கூட இருக்கு. உலகத்திலே தலை சிறந்த 20 காயின்ல 10 காயின்ல நீங்க காப்பி ட்ரேடிங் மாதிரி நீங்க பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். அதுக்கும் பணம் உங்க கையில தான், வேற யார் கையிலும் கிடையாது. உங்க கையில வச்சுக்கிட்டே நீங்க ட்ரேட் பண்ணலாம். எந்த விதமான நஷ்டமா இல்லாம பிட்காயின்ல, எதீரியம்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த காயின் நான் சொல்றேன் இல்லையா, இங்க உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்ற கேட்டுக்குங்க. 1 செகண்ட். ஓகே, உலகத்திலே வந்து இன்னொரு 2 காயின் இருக்குது. டாப் 100 காயின்ஸ்ல ஷிபானுன்னு சொல்லிட்டு 16 இடத்துல ஒரு காயினும், பிக்டோரண்ட் 88. இந்த லாஸ்ட் வரைக்கும், இந்த ப்ரோக்ராம் லாஸ்ட் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நாங்க கிஃப்ட் கூட இந்த காயின் தருவோம். ஸோ இந்த 2 காயினோட எவ்வளவுக்குள்ள இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 100க்குள்ள இருக்குதுங்க. டாப் 100க்குள்ள இருக்கிற காயினோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நயா பைசால இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப பைனான்ஸ்ல இல்லாத காயினை எதற்காக அதிகமான விலை கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்றத பாருங்க. எதற்காக நம்ம மக்கள் நிறைய பேர் வாங்குறாங்கன்னா, ஒரு பெரிய ஹோட்டல்ல கூப்பிட்டாங்க, டான்ஸ் ஆடினாங்க, நமக்கு வந்து ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க, அப்புறம் துபாய் கூட்டு போறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான ஃபேண்டசிக்கெல்லாம் நீங்க ஆசைப்படக்கூடாது. நீங்க பணம் சம்பாரிச்சீங்கன்னா உங்க ஃபேமிலியோட நீங்க எங்க வேணா போகலாம். நீங்க துபாயில் எந்த ஊருக்கு வேணா நீங்க போகலாம். ஸோ அதனால தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைம் பிளேட்டிங் ஆசைப்படாம லைஃபா கரெக்டான முறையில் லீட் பண்ணுன்றதுக்காக மட்டுமே நீங்க பண்ணீங்கன்னா மிக சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரியே நம்மள நிறைய பேர் ஏமாத்திடாதுன்னா பினான்ஸ் ஃபீட்ஸ். ஏன்னா பினான்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன் இல்லையா, டக்கு என்ன பண்ணுவாங்க, பினான்ஸ் ஃபீட்ஸ்ல இந்த மாதிரி வந்து இப்போ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி பினான்ஸ்ல ஒரு சோஷியல் மீடியா இருக்கு. அதுல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச காயின்லாம் போட்டுட்டு இங்க பாருங்க இந்த காயின் மேல வந்துருச்சு, இந்த பாரு வந்துருச்சு அப்படின்னு போய் சொல்லுவாங்க. ஏமாந்துடாதீங்க. பைனான்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. பைனான்ஸ் ஸ்பாட்ல போயிட்டு அந்த காயின் இருக்கா அப்படின்றத பாருங்க. பைனான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல பாருங்க. ஏன்னா பைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 186 மில்லியன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி வெரி இன்கிரிப்டடான ஒரு எக்ஸ்சேஞ்சிங் அது. ஸோ பெரிய லெவல்ல நிறுவனம், வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான். ப்ராப்பரா ஒரு கேஒய்சி பண்ணணும். இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, இல்லை வேற ஏதாவது ஒரு நாட்டில் இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட், உங்களோட ஐடி ப்ரூஃப் வச்சாதான் நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். எல்லா நாட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட் தான். லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்த போதிலும் 8.9 lakhs டிரான்சாக்ஷன் வந்து 24 hours நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேங்க் சேர்ந்தா கூட இவ்வளவு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. அண்ட் 100% வந்து ரொம்ப சேஃப். அண்ட் வித்ட்ராவல் பண்றதும் அண்ட் டெபாசிட் பண்றதும் ஈஸியா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, யார் பேர்ல நீங்க கேஒய்சி பண்ணிருக்கீங்களோ, யார் பேர்ல நீங்க கேஒய்சி பண்ணிருக்கீங்களோ அவங்க பேர்ல இருக்கிற ஆதார் கார்டு, அவங்க பேர்ல இருக்கிற ஜிபே, போன்பே, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், பேங்க்ல மூலியமா நீங்க டாலர் வாங்கலாம். நீங்க உள்ளுக்குள்ளேயும் போய் டாலர் வாங்கலாம், வெளி வெண்டார்லையும் வாங்கலாம், சேஃபான வெண்டார்லையும் வாங்கலாம். நிறைய பேர் உள்ளுக்குள்ள போய் பண்ணும்போது ஃப்ரீஸ் ஆயிடுது அப்படின்ற சொல்யூஷன்லாம் எங்ககிட்ட நிறைய இருக்கு. ரொபோட்டோட ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்ட்ட கேளுங்க, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. இதுக்கு ஆத்தென்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, உங்க மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், உங்க மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்க மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஓடிபி, மெயில் ஓடிபி, இதை போட்டாதான் நீங்க டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியும். அதனால வெரி சேஃப். 24/7 365 டேஸும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெரி சிம்பிளா இதை நீங்க பண்ணலாம். எல்லா நேரத்திலையும் நீங்க ஜீரோ பேலன்ஸ்ல வச்சுக்கலாம். எந்த நேரமும் நீங்க இதுல இருக்கிற கரன்சியை நீங்க எடுக்கலாம். 401+ காயின்ஸ் மட்டும் தான் இருக்கு. இவங்க தான் பைனியர். இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது ஃப்ரீ. மேக்கர் டேக்கர் சார்ஜிங் மட்டும் தான் கேஷ். அதுவும் வந்துட்டு இந்த லெவல்ல கம்மியான நிறைய எக்ஸ்சேஞ்ச் நம்ம பார்க்க முடியாது, ரெகக்னைஸ் எக்ஸ்சேஞ்ச். இதுல நிறைய மார்க்கெட் இருக்குது. ஆனா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட்டை மட்டும் தான். ஏன்னா நம்ம நியூ ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா
100% வந்து லாபம் மட்டுமே எடுக்கணும்னா ஸ்பாட் மார்க்கெட் மட்டும் பண்றாங்க, பண்ணணும். ஏன்னா ஸ்பாட் மார்க்கெட்ல நோ ரிஸ்க். ஃபியூச்சர் மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல ரிவார்ட்ஸும் அதிகம், ரிஸ்க்கும் அதிகம். அதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஸ்பாட் மார்க்கெட்லேயே நல்லா நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட்லேயே வாங்க. நாங்கள் அந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதே இதை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நேரம் நல்லா இருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரி காலகட்டம் தான். ஆனால் இதுக்கு இடையிலே 1 கோடி ரூபா சம்பாதிச்சாச்சு. ஸோ அப்போ நல்ல காலகட்டத்தில் எவ்வளோ சம்பாதிக்கலான்றதை யோசனை பண்ணி பாருங்க. ஸோ நல்லா பண்ணுங்க. இது எப்படி இது நீங்க எப்படிங்க மேஜிக் மாதிரி இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. லாஜிக் என்னன்றதை பார்க்கணும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல பிட்காயின் 21 மில்லியன் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் மைனிங் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஹால்வின் நான் சொன்னேன் இல்லைங்களா, 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு விலை ஏறும் இந்த கிரிப்டோ கரன்சி. அது ஏன் இந்த ஹால்வின்னு ஒன்று தான். ஹால்வின் என்ன, பாதியா குறைப்புன்னு அர்த்தம். அது எப்படி ப்ராசஸிங் இருக்கு நீ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 2,10,000 பிளாக்ஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த ஹால்வின் வந்தா இந்த விலை ஏறுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கோடியே 10 லட்சத்துல 2 கோடி வந்து மைனிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல சதோஷி நாகமோட்டோ வச்சுட்டார் ஆரம்ப காலகட்டத்திலே. மைனிங்னா என்ன சொல்லுவாங்க, கோல்டை வந்து சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுப்பாங்க இல்லையா, அதான் மைனிங். அங்க பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படும். இங்க என்ன பண்றாங்க, இங்க டிஜிட்டல் கோல்டு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வச்சு, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மைனிங் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்றதை நான் சொல்றேன். ஸோ 2 கோடி இங்க இருக்கு இல்லையா, 10 லட்சத்து சர்க்குலேஷன் விட்டுட்டாங்க. எப்படி சர்க்குலேஷன்லாம் நிறைய பீஸா வாங்கினா ஃப்ரீ, கேம் விளாண்டா ஃப்ரீ, கிஃப்ட் அப்படின்ற மாதிரி நிறைய சர்க்குலேஷன்ல விட்டுட்டாங்க. ஸோ அந்த சர்க்குலேஷன்ல ஏ பி சி இருக்கும். இப்போ ஏ நான், பி வந்துட்டு மிஸ்ஸஸ் ஸ்ரீபிரியா மேடம் இருக்காங்க, சி நீங்க தான். இப்போ நான் வந்து ஸ்ரீபிரியா மேடத்துக்கு அனுப்புறேன் ஒரு பிட்காயினை, ஸ்ரீபிரியா மேடம் உங்களுக்கு அனுப்புறாங்க. இப்போ இந்த வேலையை யாராவது செய்யணும்ல. பொதுவாக அது வந்து நம்ம ஜிபே ஃபோன்பே பண்ணோம்னா இந்த வேலையை பேங்கர் செய்வாங்க. இங்க யார் செய்வாங்கன்னா மைனிங். பேங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். என்னோட ஆதார் கார்டு என்ன, ஸ்ரீபிரியா மேடமோட அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குது எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் மைனிங்ல இருக்கவங்களுக்கு அது தெரியாது. அதனால தான் கிரிப்டோ கரன்சின்னு பேர். கிரிப்டோனா ரகசியம்னு அர்த்தம். நம்ம ஒரு வேலெட்ல இருந்து இன்னொரு வேலெட்டுக்கு அனுப்பும்போது என்கிரிப்டான சில வார்த்தைகள் வரும், ஹேஷஸ் வரும். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. அந்த பசில்ஸை சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்றதுக்கு ஒரு ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் வேணும். அதை சால்வ் பண்ணாங்கன்னா ஒரு பிளாக் கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. யாருக்கு அந்த ஒரு பிளாக் கிரியேட் ஆகுதோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த ஒரு பிளாக் கிரியேட் ஆகுறதுக்கு அவங்க செஞ்சாங்க இல்லையா வேலை, அதுக்கான ரிவார்ட்ஸ் தான் 50 பிட்காயினை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்க இருந்து, 2 கோடியில இருந்து. இப்போ சர்க்குலேஷன் எவ்வளவு இருக்கு, 2 கோடியே 50 பிட்காயின் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஒரு பிளாக் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி 2,10,000 பிளாக்ஸ் கிரியேட் பண்ற வரைக்கும் 4 வருஷம் வரைக்கும் இந்த 50 பிட்காயினை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதை பாதியா குறைச்சிட்டாங்க. அதான் ஹால்வின். ஹால்வின் ஈவெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஹால்வின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது நடக்கும்போது இந்த ரிவார்ட்ஸ் வந்து பாதியா குறைச்சிருவாங்க. இது பாதியா குறைக்கிறதால டிமாண்ட் கிரியேட் ஆகும், அதனால விலை ஏறிடும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. 2009 இருந்து 2012 வரைக்கும் 50 பிட்காயின் தந்தாங்க. அதுக்கப்புறம் 25 பிட்காயினா பாதியா குறைச்சிட்டாங்க. ஏன், 2,10,000 பிளாக்ஸ் ஆட் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து 2012 இருந்து 2016 வரைக்கும் 25 பிட்காயின் கொடுத்துட்டு இருந்தவங்க 2016ல ஒரு ஹால்வின் வந்துச்சு, 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆனோம்னா 12.5 பிட்காயின் கொடுத்துட்டாங்க. ஆனா நிறைய பேர் மைனிங் செய்யறதுக்கு வந்தாங்க, நிறைய பேர் பிட்காயினை வாங்குறதுக்கு வந்தாங்க. ஏன், டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, விலை ஏறிடுச்சு. 2016ல இருந்து 2020 வரைக்கும் 12.5 பிட்காயின் கொடுத்துட்டு இருந்தாங்க ரிவார்ட்ஸுக்கு, பாதியா குறைச்சிட்டாங்க. ஏன், 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 6.25 பிட்காயின் தர்றாங்க. இருந்தாலும் மைனிங் பண்றவங்க நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் பிட்காயின் வர்த்தகம் பண்றதுக்கு வராங்க. என்ன காரணம், பிட்காயின் டிமாண்ட் ஆயிடுச்சு. டிமாண்ட் ஆனதால என்ன ஆகுது, எல்லாருமே வராங்க. அதே தான் 2020 இருந்து 2024 வரைக்கும் 6.25 பிட்காயின் கொடுத்தவங்க 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆயிட்டோன்னா இப்போ 3 பைட்ஸ் பிட்காயின் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பும் இப்போ 3 பைட்ஸ் மட்டும்தான் பிட்காயின் வெளியில வருது. அதனால டிமாண்ட் கிரியேட் ஆகுது. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் உள்ள வந்துட்டாங்க. டிமாண்ட் கிரியேட் ஆகிறதால பிட்காயினோட விலை ஏறிடுச்சு. இது மாதிரி 2140வது வருஷம் வந்துச்சுன்னா 2,10,00,000 பிட்காயின் வெளில வந்துடும். அதுக்கப்புறமா பிட்காயின் வெளில வராது. அதுக்கப்புறமா இந்த ரிவார்ட்ஸ் பண்றாங்க இல்லையா, இந்த மைனிங் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன வேலைன்னா டிரான்சாக்ஷன் ரிவார்ட்ஸ்னு வச்சுட்டாங்க. அதுவும் வச்சுட்டாங்க இப்பவே. ஆக மொத்தத்துல இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் ஓங்கி இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த தொழிலை பத்தின விஷயங்கள் புரிஞ்சுட்டதாலதான் செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இந்த பிட்காயினுக்கு ETF கொடுத்துட்டாங்க. இவங்க ETF கொடுத்ததால ஒரு நன்மை நடந்திருக்கு. என்னன்னா, பொதுவா 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் 8 மாசம் மட்டும் பீக்ல இருக்கும். இந்த வாட்டி ஒரு 1.5 வருஷம் பீக்ல இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து முதல்ல கோல்டுக்கு வந்துட்டு ETF கொடுத்தாங்க. 2004 ETF கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோல்டோட வளர்ச்சி எவ்வளவுன்னா 300% மேல வளர்ந்துருச்சு 3 வருஷத்துல. ஆனா பாருங்க, இந்த பிட்காயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் தான் கொடுத்தாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 128% வளர்ந்துருச்சு. யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் போக போக என்ன ஆச்சு, வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து மக்கள் தொகை ஏற ஏற
நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சினா என்னன்றது தெரிஞ்சுக்கிறாங்க, பிடிச்சுக்கிறாங்க, அதில் வர்த்தகம் பண்ணுவாங்க. அப்போ கிரிப்டோட பாப்புலேஷனும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட பாப்புலேஷனும் ஒன்னாயிடும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், ஒரு தொழில் வளரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தொழிலுக்குள்ள நம்மளை ஈடுபடுத்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய பிரபலமான தொழில்கள்லாம் யார் இருந்தாங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரா இருப்பாங்க. நீங்க பாருங்க, உங்களோட தெருவில் பாருங்க, உங்களோட சொந்தக்காரங்களை பாருங்க, முதல்ல ரியல் எஸ்டேட் யார் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்க பெரிய பணக்காரா இருப்பாங்க. நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முதல்ல எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அவங்க பீக்ல இருப்பாங்க. இப்ப போய் உள்ள போட்டி போட முடியுமா? முடியாது அவங்க கூட. ஏன்னா அவங்க ஒரு தண்ணீர் அடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரிதான் இப்பதான் ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச் ஆரம்பிச்சிருக்கு. சும்மா ஒரு பொறி லைட்டா ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவோ இருக்குது. இந்த நேரத்துல நம்ம இதுல நீங்க இறங்கணும்னா மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது. பெனிஃபிட் நீங்க பார்க்கலாம். இந்த ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சேலஞ்சிங் நான் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா பொறுமையா இருக்கணும். மக்கள் வந்துட்டு வளர்ற மக்கள், வளர்ந்த மக்கள் பொறுமையா இருக்கிறாங்க. எப்படின்னா இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு காயின் நான் வாங்கிட்டேன் வர்த்தகம் பண்ணும்போது, அந்த காயின் வந்துட்டு மேலே ஏறும், நைட் ஏறும். ஆனா நைட் நான் தூங்கிடுவேன். ஏன் நைட் ஏறும்? ஏன்னா யூஎஸ், யூகே எல்லாருமே நைட் முழிச்சுக்குவாங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அவங்க முழிச்சுக்குவாங்க. அவங்க அந்த காயினை வாங்க ரெடியா இருப்பாங்க. ஆனா நம்ம விற்க முடியாது. வேற யாரோ ஒருத்தவங்க வித்துருவாங்க, லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சேலஞ்சா இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, லேப்டாப் கையுமா 24 மணி நேரமும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கெல்லாம் நிறைய சொல்யூஷன் எங்ககிட்ட இருக்கு. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். அந்த சொல்யூஷன் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. அண்ட் தென் இப்ப நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது எதுவுமே எனக்கு ஒரு நயா பைசா லாபம் கிடையாது. இனிமே சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு லாபமா இருந்தா எனக்கு லாபம், உங்களுக்கு லாபம் இல்லைன்னா எனக்கு லாபமே கிடையாது. அதான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஏன்னா நீங்களே என்ன பண்ணலாம், ட்ரேடிங் கத்துக்கிறவனா நாங்க ரெடி பண்ணிடுவோம். நீங்க இந்த நேரம் நினைச்சீங்கன்னா ஒரு காயின் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய லெவல்ல நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேரை. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கலாம். அட்வான்ஸ் கோர்ஸ் நீங்க கத்துட்டு பண்ணலாம். இதே கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவும் நாங்க சொல்லித்தரோம், காசுக்கும் சொல்லித்தரோம். ஃப்ரீயா யாருக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீயா சொல்லித்தரோம். ஸோ கிட்டத்தட்ட 25,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து இதை ஃப்ரீயாகவும் நிறைய கத்துக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் ஆனால் என்னன்றது நான் சொல்றேன். அடுத்து நிறைய பேர் கிரிப்டோ காயின்ஸை வாங்கணும், விற்கணும், அவ்வளவுதான். எனக்கு வந்து நீங்க இந்த எந்த காயினை எந்த நேரத்தில் வாங்கணும்னு சொல்லுங்க, எந்த காயினை விற்கணும்னு சொல்லுங்க, நான் வித்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் சிக்னலும் தந்துட்டு இருக்கோம், காசுக்கும் தந்துட்டு இருக்கோம், ஃப்ரீயாவும் தந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஃப்ரீயா வேணும்னு நினைக்கிறீங்களா, வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறோம், நீங்க இணைஞ்சிக்கங்க. எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா அன்லிமிட்டடான சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப்லேயே கொடுத்துறோம். ஏன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்டை நாங்கள் பாதுகாக்கணும். ஏன்னா நிறைய டெலிகிராம் சேனல்ல, நிறைய வாட்ஸ்அப் சேனல்ல நிறைய பேர் உள்ள போய் அதை ஹேக் பண்ணி அவங்க யார் என்னன்னு பாத்துறாங்க. அதெல்லாம் எங்ககிட்ட பண்ண முடியாது. இந்த ஆப் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இவங்க மூலியமா தான் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் டெக்னாலஜியை நாங்கள் ரொம்ப ரொம்ப வரவேற்றுட்டு கொடுத்துட்டு இருக்கோங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ கூட பாருங்க, ஏஐ தொழில்நுட்பம் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சொல்லிட்டு நம்மளோட சுந்தர் பிச்சை சொல்றாரு. இந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சொன்னார். ஆனா பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, நாங்க 3 ஆண்டு காலாக வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியில தான் ட்ரேடே பண்ணிட்டு இருக்கோம். ட்ரேடே ஏஐ டெக்னாலஜி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நாங்க உங்களுக்கு சொல்லித்தரதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ட்ரேடிங் நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ட்ரேடிங் வியூன்னு ஒரு ஆப் தேவையில்லை, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, லேப்டாப் தேவையில்லை, ஒரே ஒரு மொபைல ஏஐ டெக்னாலஜி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ட்ரேட் எடுக்கலான்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட எண்ட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கண்டிப்பா நாங்க அனுப்புவோம். எப்படி நாங்க நீங்க சிக்னல் கொடுத்தா எடுக்கிறதுன்றத சொல்லி கொடுத்துட்டு நாங்க அனுப்புறோம். அண்ட் இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமா ட்ரேட் எடுக்கிறதுக்கு அது ஒரு ஆப் தேவைப்படுது. அந்த ஆப் பத்தி நான் ஏன் சொல்றேன், இதனால உங்களுக்கு என்னங்க லாபம்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு ரெஃபரல் ஐடி இருக்கு. அந்த ரெஃபரல் ஐடி மூலமா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணா எனக்கும் பணம் வரும். ஆனா அதுக்கு நாங்க சும்மா இருக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஆப் கொடுக்குறோம் இல்லையா சிக்னல், அதுல அன்லிமிட்டடா கொடுக்கறது ஃப்ரீ, அந்த ஆப்பும் கொடுக்கறது ஃப்ரீ. 4 ட்ரெயினர் கொடுக்குறோம். என் முதல் கொண்டு 4 ட்ரெயினர் இருக்காங்க ஃப்ரீ. எந்த கேஷ் நாங்க வாங்குறது இல்லை, ஃப்ரீ சர்வீஸ் அந்த ஆப் வாங்கினாலே. அண்ட் ஏன் அந்த ஆப்பை நாங்கள் அவ்வளோ தூரம் நம்புறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்ல பணம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க டாலர் அங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிட்டே நீங்க டாலர் பண்ணலாம். ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்றீங்கல்ல, எங்க இருக்கு நம்மளோட மணி எல்லாம் பேங்க்ல தான் இருக்கு. அதே மாதிரி தான் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ற மாதிரி இந்த ஆப் நீங்க நம்பிக்கையா நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இது நிறைய பேர் என்ன பண்றாரு, சர்வீஸ் கொடுக்கல, எங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதால எங்களுக்கு சக்சஸ். அதனால தான் நாங்கள் இதில் ரொம்ப சக்ஸஸாக போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்புறாங்கன்னா, எஸ்சிசி அனுமதிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் நம்புறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் அனுமதிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் நம்புறாங்க. ஸோ அந்த ஆப் நம்மளோட ஆப் கிடையாது. இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி. நம்ம சர்வீஸ் பண்றோம். அந்த சர்வீஸுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிவார்ட்ஸ் நம்ம பெற்றுக்கிறோம். அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கியூ ஏஐ. ராயல் கியூ ஏஐ. ஏன்னா ஏஐ ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். கேபிட்டல் எல்லாமே உங்களோட எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ்ல இருந்தா போதும். ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டும் தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. ஆப்பிள் ஸ்டோர்லயும் கூகுள் பிளே ஸ்டோர்லயும் இது என்ன பண்ணுது, நீங்க அவைலபிளா எப்போ எடுத்துக்கலாம். 36 மாசமா 200 நாட்டுல 1.8 மில்லியன் யூசர்ஸ் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாபத்தை மட்டுமே எடுத்துட்டு இருக்காங்க. எந்த விதமான லாஸ் கிடையாது. நோ லாஸ், ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் தான்.
24/7. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நான் வாங்கி வச்சிருக்க காயின் நான் தூங்கிட்டா யார் விற்கிறது? நான் தூங்கிட்டாலும் அந்த காயின் மார்க்கெட் மேலே போகும்போது வித்து கொடுத்துரும், கீழே இறங்கினாலும் வாங்கி கொடுத்துரும். 100% சேஃப். 160 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு 60 மாசத்துல. அண்ட் 300+ காயின்ஸ் தான் இருக்குன்றது இதுல ஒரு பெரிய பெரிய விஷயம். அண்ட் இந்த பாட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா நாங்க எங்ககிட்ட ஆல்ரெடி 7500 மாணவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும் தான் பணம் இருக்குது, இங்க ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களோட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான பைனான்ஸ்ல மட்டுமே உங்க டாலர் இருந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ராயல் கியூ மூலியமாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த நேரம் வேணா நீங்க லாபத்தை பார்க்கக்கூடிய லெவல்ல சிக்னல் எடுக்கலாம். ஸோ இதுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே அனுமதி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து எஸ்சிசி கவர்மெண்டோட அனுமதி இருக்குது, எஸ்சிசி செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட அனுமதி இருக்குது, இந்தியா கவர்மெண்ட் அனுமதி இருக்கக்கூடிய பைனான்ஸ், இங்க இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சும் நீங்க என்ன பண்ணலாம், இணைச்சிக்கலாம். எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்ட்ராட்டஜி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அதனால எப்படி நான் வேலை செய்யும் அப்படின்னா, இப்ப சாதாரணமா நாங்க சிக்னல் கொடுப்போம் இல்லைங்களா, நாங்க எங்க எப்படி சிக்னல் கொடுத்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் சிக்னல் கொடுப்போம். ஒவ்வொரு ஏற்றத்துக்கு அப்புறமும் ஒரு இறக்கம் இருக்கும், ஒவ்வொரு இறக்கத்துக்கு அப்புறமும் ஒரு ஏற்றம் இருக்கும். நாங்க ஏறி இறங்கும் போது தான் லாபத்தையே பார்ப்போம். இதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். ஸோ இந்த வர்த்தகம் நீங்க செய்யறதுக்கு $52 இருந்தாலே போதும். $52 இருந்தா கூட முதல் வாங்குறது $10 தான். மார்க்கெட் கீழே இறங்க தான் $42 நாங்க வாங்க சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு இடத்துல சிக்னல் கொடுப்போம், அந்த இடத்துல நீங்க காயின் வாங்குறீங்கன்னா $10 தான் வாங்குறீங்க. இப்ப மார்க்கெட் மேலே ஏறினா தான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நாங்க கீழே இறங்கினாலும் சந்தோஷப்படுவோம். ஏன் அப்படின்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட்ல வேலை செய்யுது. இது வாங்கின இடத்துல வரவே ஆனா லாபத்து வரும். எப்படி மார்க்கெட் திடீர்னு 1% கீழே போதா அங்க கொஞ்சம் வாங்குவோம், திருப்பி 2% கீழே போதா அங்க கொஞ்சம் வாங்குவோம், திருப்பியும் 3% போதா அங்க கொஞ்சம் வாங்குவோம். வாங்கிட்டு அங்கிருந்து மேல ஒரு 1%, 1.5% வரும்போது ஆவரேஜா செல் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ஆவரேஜிங் காஸ்ட் டாலர் மெத்தட். இதுல ஸ்டாப் லாஸ்னு ஒரு ஆப்ஷனே இல்லைங்க. திருப்பி சொல்றேன், இதுல ஸ்டாப் லாஸ்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. சரி, இப்ப நிறைய பேருக்கு புரியாது இல்லையா, நான் சொல்றேன். ஒரு தங்க வியாபாரி ஒரு 40 பவுன் கொடுத்து 40,000 கொடுத்து 1 பவுன் நகை வாங்குறாரு, மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. இப்ப ஒரு வித்தா 5,000 லாஸ், 35,000 ஆயிடுச்சு. இதைத்தான் ஸ்டாப் லாஸ் பண்றாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆயிட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றோம்னா இங்க வாங்க சொல்றோம், 2 மடங்கு வாங்கணும். ஏன்னா ஒரு கோடை சின்ன கோடை ஆகணும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டே ஆகணும். ஸோ வாங்கி மார்க்கெட் லைட்டா மேலே ஏறும்போது ஒரு 37,500 போகும்போது ஆட்டோமேட்டிக்கா செல் பண்றதால 3 பவுன் நீங்க செல் பண்றதால ஒரு 2,500 லாபம். இதுதாங்க டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். இதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜ். இதைத்தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கடந்த 3 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம் மாதிரி அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ் எல்லா மார்க்கெட்லயும் இந்த ராயல்க்கு ஒரே ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு நீங்க காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4,000 ரூபாய் பணத்துல இருந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சோலோ ட்ரேட் பண்ணலாம். சோலோ ட்ரேட்னா என்ன, நீங்களே ஆட்டோமேட்டிக்கா எந்த நேரம்னா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் ட்ரேட். சர்க்கிள் ட்ரேட்னா என்னங்க, நீங்க எந்த வேலையுமே செய்ய வேணாம், அதுவே பை சேல் பண்ணிடும். காப்பி ட்ரேட் மாதிரி 1 by 1 சொல்றேன். ஸோ காம்பவுண்டிங் ட்ரேடிங் அப்படின்றது இதுதான். ஸோ இது மாதிரி வந்து நாங்க ஒரு சிக்னல் அமைச்சிட்டோம்னா 1 நிமிஷம் வேலை இருக்கும். அந்த 1 நிமிஷம் வேலை தான். ஆனா நீங்க தொடர்ந்து செய்யும் போது மிக சிறந்த ஒரு காம்பவுண்டிங் வரும், உங்களோட பணம் அபிர்வேதமா வளரும். அதுதான் 8வது அதிசயம். இப்ப நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதுதான் அதிசயம், காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்டிங் எப்படி பண்றது அப்படின்னா, முதல் நாங்க ஒரு சிக்னல் கொடுக்குறோம், நீங்க ராயல் கியூ பாட்டை வச்சு நீங்க பண்றீங்க, இல்ல மேனுவலா நீங்க பண்றீங்க. ஒரு ட்ரேட் போடுறீங்க, $52 எடுக்கிறீங்க, $0.78 லாபம் கிடைக்குது. அடுத்த ட்ரேட் நீங்க எடுக்கும்போது $52.78 நீங்க எடுக்கணும். அந்த ட்ரேட் முடிஞ்சாலும் ஒரே ஒரு காயின் தான் எடுக்கணும், நிறைய காயின் எடுக்கக்கூடாது. சோலோ ட்ரேடிங் பண்றவங்க ஒரு காயின் செல் ஆனோட தான் அடுத்த காயின் எடுக்கணும். அடுத்த 3வது காயின் எடுக்கிறீங்க, 53.57 நீங்க போட்டு எடுக்கிறீங்க, அதுல ஒரு சின்ன ஒரு லாபம் கிடைக்கும், 0.80. அதை இப்படியே பண்ணீங்கன்னா 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்க $52ன்றது $3,88,000 மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், கண்டிப்பா ஒரு 36 மாசம் ஆகும் 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இது ஒரு வாய்ப்பு. இதை நீங்க ஆக்டிவேஷன் செய்யணும், இந்த தொழிலுக்குள்ள வரணுன்றதுக்காக நாங்க செய்யல. வரணும்னு நினைக்கிறவங்க பணத்தால அவாய்ட் ஆகக்கூடாது, ஒரு சின்ன பணத்துல கூட வரலான்ற வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த இந்திய ரூபாயில சொல்றேன், 4,800 நீங்க ஒரு காயின் ட்ரேட் போடுறீங்க, $72 லாபம் கிடைக்குது. அடுத்த ட்ரேடு $4,872, $73 லாபம் கிடைக்குது. அடுத்த ட்ரேடு $4,945, திருப்பியும் $74 லாபம் கிடைக்குது. இப்படியே நீங்க பண்ணீங்கன்னா 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேடு. அகைன் சொல்றேன், திருப்பி 36 மாசம் 600 ட்ரேடு. யாரு பொறுமையா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே சாத்தியமானது இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங். ஸோ இங்க பாருங்க, இது ஸ்ரீலங்கன் சல்லியில போட்டிருக்கோம். எந்த நாட்டில இருந்தாலும் சரி 36 மாசம் பொறுமையா இருந்தீங்கன்னா முன்னேறும். ஸோ இதை நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது எப்படிங்க கால்குலேஷன் நானே போடுறதுன்னு நினைச்சீங்கன்னா, ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் டெய்லியும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் இருக்கு.
அதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சிக்னல் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வர சிக்னல். ஸோ இங்கே பாருங்க, இதில் என்ன காட்டுதுன்னா இதான் காயினோட பேர், இது ப்ராஃபிட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால், இவ்வளோ பெர்சன்டேஜ் கீழே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போய்க்கணும். நீங்கள் ராயல்க்கு பாட்டில்னா நீங்களே கூட பண்ணலாம். ஒரு எக்ஸ்சேஞ்சு போய்க்கணும், நீங்கள் காயினை வாங்கணும், வாங்கி மார்க்கெட்டுக்கு கீழே இறங்கிதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கீழே போக போக சில காயின் ஆயிரக்கணக்கான காயின் வரும், சில காயின் லட்சக்கணக்கான காயின் வரும், சில காயின் அதே $10 கோடிக்கணக்கான காயின் வரும். ஆனால் நீங்கள் ஆவரேஜ் பண்ண உங்களுக்கு தெரியுமா? உங்களால் அதுக்கு டைம் இருக்கா? உங்களால் நீங்கள் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எப்படி ஒரு வாட்ச் கையில் கட்டியிருக்கோம், தேவைப்படும் போது டைப் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு அவ்வளோதான். ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், இதில் நீங்கள் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே வாங்கி அதுவே செல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், கமாண்ட் கொடுத்தா போதும். அலாரம் வச்சுட்டு தான் நீங்கள் தூங்குறோம், யாராவது நம்மளை எழுப்புறாங்களா? ஏன்? அதுதான் அட்வான்டேஜ். அந்த மாதிரி வந்து பாருங்க, அதான் இந்த மாதிரி நீங்கள் இந்த பாட்டை வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும், அடுத்த ட்ரேடிங் போயிடலாம். ஸோ இந்த சிக்னல் ட்ரேடிங் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா $52 தேவைப்படுது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், சோலோ ட்ரேடிங். சோலோ ட்ரேடிங்க்கு நிறைய அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்கள் நிறைய விஷயம் கொண்டு வர போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்கள் சோலோ ட்ரேடிங் பண்ணுறவங்க யாருமே சிக்னலுக்காக வெயிட் பண்ணவே வேணாம். ராயல் கியூ பாட் மூலியமாகவே நீங்களே போய் சிக்னல் எடுத்துடலாம். நீங்கள் எந்த விதமான ட்ரேடிங் வியூக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, எதுக்குமே கூடாது. அந்த லெவலில் ஃபென்டாஸ்டிக்காக நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அதுக்கு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதை பற்றி நாங்கள் நிறைய எஜுகேட் பண்ணுறோம். கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்க மட்டும் தான் வரும். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணுறவங்கள தான் நாங்கள் சோலோ ட்ரேடிங் அனுமதிக்கிறோம். ஏன்னா காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணணும்னா சோலோ ட்ரேடிங் பண்ணால் முதல்ல காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணணும். சரி, இப்போ அந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணுறவங்கள தாண்டி சோலோ ட்ரேட் பண்ணுறவங்களை எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 5% வரைக்கும் சம்பாதிக்கலாம். மாதம் 10லேருந்து 30%. ஆனால் எதுவாக இருந்தாலும் லாங் டைம் தான் பார்க்கணும். டெய்லி பார்க்கவே பார்க்காதீங்க. தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் முடிச்சோன்னா உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட டெய்லி எவ்வளோ கிடைக்கும் கேட்காதீங்க. அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சரியான கேள்வியே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து லாங் டைம் பண்ணக்கூடிய ஒரு தொழில். ஸோ நீங்கள் காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, சிக்னல் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, நாங்கள் லாங் டைம் ஃப்ரேமில் வச்சு தான் நாங்கள் ஒரு சிக்னல் கொடுப்போம். 15 நிமிஷத்துலேருந்து 60 நாள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்துருச்சு, உலக மார்க்கெட்டில் ஏதோ ஒரு நியூஸ், விரும்பத்தகாத நியூஸ் வந்துருச்சு, மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா அது எப்போ மேலே ஏறுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா லாபம் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்பாட் மார்க்கெட்டுன்றதால நீங்கள் காயினோட வேல்யூ குறையும், ஆனால் காயின் குறையாது. நீங்கள் வச்சிருக்க தங்கம் வச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு 10 பவுன் வச்சிருக்கீங்க, அந்த 10 பவுனோட தங்கத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சாலும் 10 பவுன் குறையாது. அதான் ஸ்பாட் மார்க்கெட். இதெல்லாம் வேணாங்க, எனக்கு டைமே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் சர்க்கிள் ட்ரேடிங் வரலாம். ஸோ ஒரு காயினுக்கு வந்து $225, அவ்வளோதான் ஆட்டோ ட்ரேடிங் மெத்தட். ஸோ இதுக்கு வந்து ஆர்டி மிராக்கிள், ரோபோடெக்னு 2 சர்க்கிள் வச்சிருக்கோம். அதில் நீங்கள் இறந்துக்கலாம். இந்த டீலிஸ்டிங் பிரச்சனையே வராது. ஏன்னா டாப் மோஸ்ட் 20 காயினில் 10 காயின். நிறைய பேர், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே இதில் தான் போட்டுட்டு இருக்காங்க. தேவைப்பட்ட இது நீங்கள் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒண்டர்ஃபுல் சிஸ்டம். ஸோ இந்த ஜேர்னியில் தான் நீங்கள் வந்துட்டு பெருசாக முன்னேற போறீங்க அப்படின்னா இதோட வெஹிக்கிள் வந்து லாஸ்ட் வெஹிக்கிள் இதுதான். இந்த பயணத்தில் கடைசி வாகனம் இதுதான் ஏறிக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ கொஞ்சம் காது கொடுத்து நான் சொல்கிறத கேளுங்க. இந்த லிங்கை உங்களுக்கு யார் வேணா அமைச்சிருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணா அமைச்சிருக்கலாம். இல்லை வந்து சோஷியல் மீடியாலேருந்து யார் வேணா அமைச்சிருக்கலாம். ஆனால் அவங்க உங்களுக்கு ட்ரெயினராக இருப்பாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது. 4 முழு நேர பயிற்சியாலும் நாங்கள் கொடுப்போம், என் முதல் கொண்டு. அதனால உங்களுக்கு கொடுத்தவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுங்க. ரொபோடெக்கோட ட்ரைனர்ஸா அப்படின்னு மட்டும் கேட்டுக்கோங்க. இல்லை ரொபோடெக்கோட சோஷியல் மீடியா பார்ட்னர்ஸான்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் தாராளமாக ஆக்டிவேஷன் பண்ணலாம். நாங்கள் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதுக்கு நீங்கள் 2 விஷயம் செய்யணும். யார் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சாங்களோ முதல்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. அடுத்து சென்ட் ராயல் கியூ இன்விடேஷன் கோட் அப்படின்னு கேட்டுருங்க. மெயினாக அதான் ரொம்ப முக்கியம். சென்ட் ராயல் கியூ இன்விடேஷன் கோட். அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஆனால் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல ரொம்ப இந்த பாயிண்ட் நோட்ஸ் பண்ணி சொல்கிறேன். தயவு செஞ்சு பாஸ்வேர்டை மிஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஒரு ட்ரிப் ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது வந்துடும். ஏன்னா அது ட்ரஸ்ட் வேலட் மாதிரி. ஏன்னா இந்த ராயல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க, ஒரு டைரியில் எழுதி வைங்க. இல்லைன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. இல்லையா எங்களோட ட்ரெயினர் வர வச்சே நீங்கள் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு எல்லாம் 1 by 1 நீங்கள் பண்ணாலும் அவங்க பண்ணாலும் ஒன்று தான். 1 by 1 உங்களுக்கு எப்படி சேஃபாக பண்ணி கொடுக்கணுமோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ராயல் கியூ பாட்டை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும்னா பைனான்ஸில் நீங்கள் $120 வச்சிருக்கணும். அது மூலியமாக தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ராயல் கியூக்கு அனுப்பி ஆக்டிவேஷன் பண்ணணும். $120 ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு. ஒரு ட்ரேடரை கேட்டு பாருங்க, டென்ஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பாங்கன்னு கேட்டு பாருங்க. ஸோ இது ஒரே ஒரு டீ குடிக்கிற காசு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இது மூலியமாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது மூலியமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். $120 ஒரு வருஷத்துக்கு தான். அடுத்த வருஷம் ரெனியூல் பண்ணணுமானா எஸ், ரெனியூல் பண்ணணும். ஆனால் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக ஒரு ட்ரேட் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ட்ரேடிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. புதுசாக ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா ரெனியூல் பண்ணணும். $120 கொடுத்து இதே ஃப்ரீயாகவும் ரெனியூல் பண்ண முடியும். அதுக்கான விஷயங்களும் இன்டர்னல் அடுத்த ஆக்டிவேஷன் பண்ணவங்களுக்கான ஒரு ட்ரைனிங்கும் சொல்லிக் கொடுக்குறேன்.
அண்ட் அடுத்து இதோட தேவை என்னன்னா $10 ஃபியூல் கேஷ் தேவை. பிளாட்ஃபார்ம் ஃபீஸு இந்த மாதிரியான பை செல்லுக்காக நிறைய வாங்குவாங்க. இங்க பைக்கும் வாங்க மாட்டாங்க, செல்லுக்கு வாங்க மாட்டாங்க, ப்ராஃபிட் மட்டும் தான் வாங்குவாங்க. சில நேரம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க, அதுக்கு கூட brokerage கமிஷன் பிடிப்பாங்க. ஆனா இங்க அது எதுவுமே கிடையாது. இந்த $130 வந்து பாத்தீங்கன்னா ராயல் கியூல வேண்டும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த $10 நீங்க ப்ராஃபிட் எடுக்கும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்பப்போ டாப் பண்ணிக்கலாம். இந்த $130 நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. கண்டிப்பா பைனான்ஸ்ல மினிமம் $52 வேணும். இதுதான் காம்பவுண்டிங். இந்த $52 மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். மேல இருக்கிற அந்த $130 கேபிட்டல், கீழே இருக்கிற டாலர்ன்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட், கீழே இருக்கிற $52 தான் கேபிட்டல். மூலதனம் வேற, முதலீடு வேற. அந்த $130 நீங்க நல்ல ட்ரேட் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய முதலீடு. மூலதனம்ன்றது $52 மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். அந்த $52 தான் வளர்ச்சி ஆகும். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா $182 தேவைப்படுது. இந்தியன் ஐஎன்ஆர்ல 16,600 ஆகும். ஸ்ரீலங்கன் சல்லில ஒரு 55,000 சல்லி ஆகும். அவ்வளவுதான். ஸோ இதை தாண்டி நீங்க ஆட்டோ ட்ரேடிங் மெத்தடுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். $120 $20 ஃபியூல் கேஷ் வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா தலை சிறந்த 20 காயின்றதால நைட் நேரத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடும். சம்டைம்ஸ் எப்போ வேணா. அப்ப டக்குன்னு ஃபியூல் கேஷ் சேர்ந்து போயிடுச்சுன்னா ட்ரேட் நின்றோம். அதனால $20 மொத்தம் 225 காயின் ஒரு காயினுக்கு. அதுல 10 காயின் இருக்கு. நீங்க 10 காயின் போடணும்னா $2,500 ஆகும். கிட்டத்தட்ட $2,250 ஆகும். அது உங்களோட விருப்பம். ஸோ ஒரு காயினுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா ராயல் கியூ பாட்டோட சேர்த்து $365 தேவைப்படுது. அடுத்த காயினுக்கு வெறும் $225 தான். அவ்வளவுதான் முடிஞ்சிடும். நீங்க இந்த ஆக்டிவேஷன் பண்ண மறுகணமே உங்களுக்கு ஒரு மெயிலே வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். டிஜிட்டல் சர்டிஃபிகேட். 4 ட்ரெயினரோட பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருவோம். தயவு செஞ்சு அந்த ஃபோன் நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணிடாதீங்க. நிறைய ட்ரைனிங்ல இருப்போம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருப்போம். வாட்ஸ்அப் காலும் பண்ண வேண்டாம். மெசேஜ் பண்ணுங்க. வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஷார்ட்டா போடுங்க. நாங்க புரிஞ்சுக்குவோம். உடனே உங்களுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் கொடுப்போம். அண்ட் உங்களுக்கு ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப்க்கான ஃபார்ம் கொடுப்போம். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா 4 மணி நேரத்தில் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் 4 ட்ரெயினரோட பேரு, ஃபோன் நம்பர் எல்லாம் வந்துடும். இதுல என்னென்ன பெனிஃபிட்? நீங்க ராயல் கியூ மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணாலே போதும். அந்த ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப் உங்களுக்கு ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம ஒரு 3 ட்ரெயினர் ஃப்ரீ. 4 ட்ரெயினர் என்னோட சேர்த்து 4 ட்ரெயினர் ஃப்ரீ. எந்த கேஷும் கிடையாது. ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 சிக்னல் கொடுப்போம் ஃப்ரீ. 24 மணி நேரமும் உங்களுக்கு எப்போ வேணா நீங்க சப்போர்ட் கிடைக்கும். வாட்ஸ்அப் சப்போர்ட், ஜூம் சப்போர்ட் ஃப்ரீ. ட்ரைனிங்ல இருக்கிற நேரம் மட்டும் தான் ரிப்ளை கொடுக்க முடியாது. அண்ட் வீக்லி 3 ட்ரைனிங் ஃப்ரீ. எந்த காசும் கிடையாது. டெய்லியும் காலையில ஆன்லைன் ஆஃபீஸ் 8:30 இருந்து 9:30 மணி வரைக்கும் இருக்கு ஃப்ரீ. சாயந்தரம் ஆன்லைன் ஆஃபீஸ் 6ல இருந்து 7 மணி வரைக்கும் ஃப்ரீ. நாங்க எந்த கேஷும் வாங்குறது கிடையாது. ராயல் கியூ பட் ஆக்டிவேஷன் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே ஃப்ரீயா கொடுப்போம். அதோட சேர்த்து என்ன பண்றோம் அப்படின்னா நாளைக்கு நைட் இந்நேரத்துக்குள்ள 15ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு 60 லட்சம் காயின் வந்து பொங்கலுக்காக கிவ் அவே கிஃப்ட் கொடுக்குறோம். 60 லட்சம் காயின் கிரிப்டோ காயின்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த வந்து 15ஆம் தேதிக்குள்ள ஆக்டிவேஷன் பண்றவங்களுக்கு அந்த காயின் பேர் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் பேர் வந்து பிக்டோரண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா 15 போட்டிருக்கோம் இல்லையா, அது கிடையாது 60. ஸோ இது ஏன் தரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது மிக சிறந்த ஒரு காயின், 100ல ஒரு காயினா இருக்கு. அது மட்டும் இல்ல 2020 பிடிடி அப்படின்ற காயின் பேரு காயின் ஜியோல பாத்தீங்கன்னா தெரியும் 98 பைசாக்கு போன காயின். ஸோ இது ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல பீக்ல போகும்னு நம்புறோம். அதனால அந்த காயின் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறோம். சரிங்களா? நீங்க அந்த கிஃப்ட்டுக்காக வாங்கலாம். ஆனா நீங்க பாக்குறது பிசினஸ்க்காக பார்க்கணும். இது ஒரு சின்ன கிஃப்ட் அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம், பைனான்ஸ்ல ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். 10 லட்சம் மடங்கு ஏறும்ன்றது எங்களோட நம்பிக்கை, நிறைய பேரோட நம்பிக்கை. ஸோ இந்த காயின்ஸை நீங்க வாங்கி வைக்கலாம். ஸோ நாங்க சொன்ன அந்த டேட்டுக்குள்ள நீங்க ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நாங்க ரொம்ப எத்திக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சு நாங்க செயல்பட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணா நாங்க ஃபயர் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி எங்களோட லிங்கை நிறைய பேர் யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஸ்ரீலங்கால இருந்தீங்கன்னா இவங்களெல்லாம் பாத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இவங்களா இருந்தா நீங்க தாராளமா ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஸோ இவங்களா இருந்தா தாராளமா ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஸோ இவங்களா இருந்தா நீங்க தாராளமா ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரைனிங் நடக்குதுங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் செவ்வாய்க்கிழமை நடக்க போது. அந்த ட்ரைனிங் நீங்க எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க. அது மட்டும் இல்லாம 25,000 ரூபாய் கொடுத்து நீங்க கத்துக்க வேண்டிய அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ. யாரெல்லாம் ஆக்டிவேஷன் பண்றீங்களோ அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுதான் என்னோட வருமானம் நீங்க பார்க்கலாம். என்னோட 3 வருட வருமானத்தை நீங்க பார்க்கலாம். $1,16,497 நான் சம்பாதிச்சிருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த ராயல் கியூம் அண்ட் ரோபோட்டக்கும் சிஸ்டம் தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ரூபாய் கிடைச்சா டெய்லியும் சாப்பிட்றதுக்கு வழி இருந்தா போதுன்னு சொல்லிட்டு ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து வந்தவன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா பொறுமையா இருந்தது ஒரு காரணம். 3.5 வருஷம் பொறுமையா இருந்தது ஒரு காரணம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்களோட சாட் பாக்ஸில் பாருங்க, உங்களுக்கு நிறைய லிங்க் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ நீங்க வாட்ஸ்அப்போட லிங்க்ல நீங்க டெலிகிராம் சேனல்ல நீங்க ஆட் ஆயிக்கலாம்.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட சேனலில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெய்னர், சோஷியல் மீடியா பார்ட்னர், எங்களோட சோஷியல் மீடியா பார்ட்னர், அத்தாரிட்டிஸ் பார்ட்னர் கூட நீங்கள் ஆட் ஆகலாம். அதில் அவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களோட எல்லா விதமான டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அண்ட் எங்களோட ஆக்டிவ் லீடர்ஸ்க்கான லிங்க் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த ஆக்டிவ் லீடர்ஸ்லாம் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்துக்கலாம். அவங்க வந்து ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என் முதல் கொண்டு கொடுப்போம் அப்படின்றதுல இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்துட்டு பொங்கல், நிறைய ஃபெஸ்டிவல் டைம்லேயே வந்துட்டு இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தது ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை அளிக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். அண்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது வந்துட்டு ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணுற ஒவ்வொரு நொடியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் கிடையாது, இது ஒரு வர்த்தகம். இந்த வர்த்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி உங்களை நம்பி இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு வந்துட்டு இந்த வர்த்தகத்தை சரியான முறையில், நேர்மையான முறையில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எந்த டவுட்டாக தான் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. ப்ரோக்ராம் ஃபினிஷ் அண்ட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு Q&A செஷன் ஒரு 10 மினிட்ஸ் நான் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்லாம் பண்ண மாட்டோம். இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, நான் யார் யாரெல்லாம் பணம் சம்பாரிச்சாங்களோ அதை காட்ட தப்பு அது. ஏன்னா ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் அது மாதிரிலாம் காட்டக்கூடாது. அந்த மாதிரிலாம் காட்டினா அது அவங்களோட முதலீட்டுக்கு வந்து பணம். அது அது ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. உங்களோட முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட பணம் முன்ன பின்ன வரும்ன்றது சொல்லிக்கிறேன். அதனால நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா